அல்லேலூயா. சிரிச்ச முகத்தோடு அல்லேலூயா சொல்லுங்களா. அல்லேலூயா. നമുക്കൊരു വസനം എടുക്കാം. ലൂക്കാ സുവിശേഷം 8-ാം അധികാരം അതിനുடைய 1, 2, 3, 4 വസനങ്ങൾ, 1, 2, 3 വസനങ്ങൾ തെളിവായി വാസിയുங்கள். பின்பு அவன் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நற்செய்தியை கூறி பிரசங்கித்து வந்தார். 12 அவருடனே கூட இருந்தார்கள். அவன் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளும் 7 பிசாசுகள் நீங்கின மகதலேனாள் என்னப்பட்ட மரியாளும் ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவியாகிய யோவன்னாலும் சூசன்னாலும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்தார். தம்முடைய ஆஸ்திகளால் அவர்களுக்கு என்ன பண்ணிட்டு வந்தார்? ஊழியம் செய்து கொண்டு. எல்லாரும் சிரிச்ச முகத்தோடு அல்லேலூயா சொல்லுங்களா. அப்ப இயேசு கிறிஸ்துவினோடு கூட இயேசு கிறிஸ்து முதலாவது இந்த உலகத்தில் வந்த போது இயேசு கிறிஸ்து நற்செய்தி கொடுத்தது. ஆண்டவருக்காக அழைக்கப்பட்டது எதற்காக? பரலோக ராஜ்யம் சமீபிச்சிருக்கிறார். பரலோகத்தை குறித்து அநேகரிடத்து சுவிசேஷம் பேசுகிறதுக்காக தேவன் நம்மளை என்ன செஞ்சு கொண்டிருக்கிறார்? அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் இயேசுவினோடு கூட சேர்ந்து வந்த சகோதரிமார்கள் எல்லாம் அநேகர் பலவிதமான வித்தியாசமான விடுதலைகள் வாழ்க்கையில் பெற்றுக்கொண்ட சில சகோதரிமார் இருந்தது. ஒன்று அல்லது 7 பூதம் பாதிச்ச ஒரு சகோதரி. ஸ்தோத்திரம் அல்லேலூயா. சுவிசேஷத்துக்காக நிறைய காரியங்கள் செய்கிறதுக்கு அநேக தாய்மார்களே சகோதரிமார்களே அந்த காலத்தில் இயேசுவினோடு கூட தேவன் என்ன செய்திருக்கார்? பிரயோசனப்படுத்தி சுவிசேஷத்துக்காக பிரயோசனப்படுத்தி பிரயோசனப்பட்டவர் அவர் தங்களுடைய சொத்து வகைகளை போலும் அல்லேலூயா சுவிசேஷத்துக்காக என்ன பண்ணிட்டேன்? பிரயோசனப்படுத்தி என்ன வேதம் ஸ்டேட்மென்ட் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த காலத்திலும் அதே போல சபையில் அநேக சகோதரிமார்கள் தாய்மார்கள் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக பிரயோசனப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆனால் இயேசு இந்த உலகத்தில் வந்த போது அற்புதங்களுக்கும் அடையாளங்களுக்கும் மட்டுமல்ல இயேசு அல்லேலூயா அல்லேலூயா அது ஊக்கம் கொடுத்தது. இயேசு பரலோக ராஜ்யம் சமீபிச்சிருக்கிறார். பரலோக ரகசியங்களை குறித்து இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லிக் கொடுத்து விளக்கி கொடுத்திருக்கிறார். ஸ்தோத்திரம் அல்லேலூயா. இயேசுவின் அடுக்கல் யாரெல்லாம் வந்தாலும் இயேசு அன்பா பாசமா அன்பு பாஸ்டர் சொன்ன மாதிரி அன்போடும் பாசத்தோடும் வந்து உட்கார்ந்திருக்கும் போது இயேசுவின் அடுக்கல் இருந்து அவர் விலகி போகிறது வரையும் அவர் கேட்கிற ஒரே ஒரு நற்செய்தி பரலோக ராஜ்யம் சமீபிச்சிருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. நீங்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக பிரயோசனப்படணும் என்றுள்ள ஒரு நற்செய்தி பேசுகிறது இயேசுவின் பழக்கம். ஸ்தோத்திரம் அல்லேலூயா. நம்முடைய அடுக்கல் வருகிற எத்தனை நபர்கள் எடுத்து நாம் இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்தை குறித்து பேசுகிறார். நாம் பொறுப்பாளிகளாக இருக்கிறோம். ஆண்டவருடைய ராஜ்யத்தை குறித்து பேசும் அளவு ஆண்டவர் நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கும் போது நம்மில் எத்தனை பேர் அன்பு சகோதரிமார்களே தாய்மார்களே நாம் ஆண்டவருடைய ராஜ்யத்தை குறித்து பேசுகிற பழக்க வழக்கம் நமக்கு இருக்கா? இல்லாவிட்டால் இன்றைக்கு பகல் வேளையில் நாம் ஊக்கமாக இருக்கிறோம். ஆண்டவரே என்னிடத்தில் பழகிற சகோதரன் ஆகட்டும் சகோதரிமார் ஆகட்டும் அநேக திரளான கூட்டங்கள் ஆகட்டும் அவரை பார்த்து சொல்ல வேண்டும் பரலோக ராஜ்யம் சமீபிச்சிருக்கிறார். நீங்கள் மனம் திரும்பி என்ன செய்யணும்? மனம் திரும்பி அல்லேலூயா ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு ஒப்பாய் நடயுங்கள் என்று சொல்லுகிற அளவுக்கு தேவன் நமக்கு ஒரு பொறுப்பு தந்திருக்கிறார். ஆனாலும் இயேசு தம்முடைய சீஷர்களை குறித்து அவருக்கு அழைத்து கொண்டு வந்திருக்கிறோம். ஆனால் சீஷர்களுடைய ஒரு பிரச்சனை வந்து சொல்லுகிறது இயேசு சொல்லுகிற காரியங்கள் மொத்தத்தில் உள்ளாடி பதியாது. ஸ்தோத்திரம் அல்லேலூயா. கூட நடப்பார் அற்புதங்கள் அடையாளங்கள் நோயாளிகளை குணமாக்குறது மரித்தோரை எழுப்புகிறது பிசாசு பாதிச்சவங்களை விடுதலையாக்கி விடுகிறது
இப்படிப்பட்ட எல்லா விதமான ஊழியங்களும் இயேசுவினை கொண்டு ஆண்டவர் செய்து கொண்டிருக்கும் போதும் சீசர்கள் அதை அனுபவித்து கொண்டிருக்கிறார். இயேசு கொடுக்கிற எல்லா விதமான ஆசீர்வாதங்களுக்கு ஆமென் என்று சொல்லுகிறார், சந்தோஷமாய் களி கூறுகிறார். ஆனால் இயேசு பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசுகிற சில காரியங்கள் மக்களுடைய இதயங்களில் வித்தியாசமாய் இறங்கி சென்று அதை கிரியை செய்யாத ஒரு சில சூழ்நிலைகள் இருந்தது. இயேசு கிறிஸ்துவினுடைய சீசர்களை படிக்கும் போது 3.5 வருஷம் இயேசு கிறிஸ்துவினோடு கூட நடமாடி, ஆனாலும் இயேசு சொல்லுகிற இயேசுவின் முகாந்தரமாய் நடக்கிற அற்புதங்களும் அடையாளங்களும் வித்தியாசமான விடுதலைகளும் எல்லாம் அவர் பெற்றுக்கொள்ளும் போது இயேசு உண்மையாய் தேவனுடைய குமாரன் நம்பும் தீர்க்கதரிசி என்ற நம்பும் எல்லாமே நடந்து கொண்டிருந்தது. ஆனால் இவர் பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசும்போது அவருடைய இதயத்தில் ஊக்கமாய் பதிகிற ஒரு அல்லேலூயா செய்கை இல்லை. அல்லேலூயா ஊக்கமாய் பதிந்து அதுக்காக நாங்க என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு கேள்வியும் ஒரு மனோபாரமும் சீசர்களுக்கு இல்லை. நாம் அல்லேலூயா ஆண்டவருக்காக ஏதாவதெங்கிலும் செய்யணுமானால் பரலோக ராஜ்யத்தை குறித்துள்ள ஒரு வெளிப்பாடு நம்முடைய இதயத்தில் எப்பொழுது பதியுமோ அந்த நேரம் முதல் எந்த மனுஷனோடும் கேட்காமல் யாரோடும் பதில் கேட்காமல், ஆண்டவரே நான் உமக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம், உம்முடைய ராஜ்யத்துக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று தெரிஞ்சு நாம் அர்ப்பணித்து கொடுக்கிறதுக்கு வாய்ப்பை உண்டு. அதனால தான் சொல்லுகிறது, ஒருவன் அவருக்காக அழைக்கப்பட்டால் திரும்பி பார்க்க கூடாது என்று சொல்லுகிறது. காரணம், ஒருத்தனுடைய மேல் பரலோக ராஜ்யத்தினுடைய வெளிப்பாடு வரும்போது அவன் தன்னாலே செயல்படும் என்று வேதம் சொல்லுகிறார். சோத்திரமல்லில் இயேசு கிறிஸ்து கலீலாவிலே போய்க்கொண்டிருக்கிற நேரத்தில் தம்முடைய சீஷர்கள் எல்லாம் இயேசுவினோடு கூட இணைந்தது பரலோக ராஜ்யத்தின் வெளிப்பாடு பெற்றுக் கொண்டதனால் அல்ல. பரலோக ராஜ்யத்தினுடைய வெளிப்பாடு எத்தனைதான் இயேசு சொல்லிக் கொடுத்தாலும் சீஷர்களுக்கு புரியவே மாட்டார்கள். சோத்திரமல்லியா சீஷர்களுக்கு தெரிகிறது, அப்பம் கிடைச்சால் ஓகே, விடுதலை கிடைச்சால் ஓகே, நோய்கள் மாறியால் ஓகே, பிசாசுகள் துறந்து போனால் ஓகே. அல்லேலூயா சொல்லுவாரு, நல்லா இருக்கு, இயேசுவினுடைய எல்லா கிரியைகளும் நல்லா இருக்கு. ஆனா சிலர் சொல்ற கேட்டிருக்கிறியா நீங்கள், நான் அந்த சர்ச்சில் போனார்கள், ஆனா ஒரு சில விடுதலைகள் கிடைச்சு, ஆனா இப்போ நான் துக்கமாக இருக்கிறதுனால இனி அங்கே போக மாட்டார். இப்படிப்பட்ட நபர்களை குறித்து நீங்க எழுதி வச்சு ஜெபிக்க வேண்டும். காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை, பரலோகத்தின் வார்த்தை முழுசா இதயத்தில் கிரியை பண்ணாமல் அந்த நபர் ரட்சிக்கப்பட்டது எதுக்காக என்று தெரியாமல், ரட்சிக்கப்பட்டு முழுகல் ஞானஸ்நானம் எடுத்ததனுடைய விடுதலை தெரியாமல் உதறி போகிற அவஸ்தையில் வாழ்க்கையில் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆனால் ஒரு மனுஷன் ஆண்டவருக்காக செயல்படுகிறதுக்கு ஊக்கமாக இருக்கிறவனால் அவனுடைய இதயத்தில் பரலோக ராஜ்யத்தை குறித்து ஒரு தெளிவான வெளிப்பாடு இருக்கும். அல்லேலூயா. அந்த வெளிப்பாடு இருக்கிற மனுஷன் தன்னாலேயே செயல்பட்டு கொண்டிருப்பார். சொல்லிக் கொடுக்க வேண்டிய காரியம் இல்ல. ஆனால் அநேகருக்கு சொல்லிக் கொடுத்தாலும் இந்த ராஜ்யத்தினுடைய மேன்மை இதயத்தில் கிரியை பண்ணாமல் சாத்தான் தடுத்து கொண்டிருக்கிறார். அப்போ இயேசு தெளிவாய் சொன்னார், முதலாவது இயேசுவின் அடுக்கல் வந்தது அல்ல சகோதரிமார்கள், தாய்மார்கள். எதனாலே? ஏகப்பட்ட விடுதலைகள், ஏகப்பட்ட அற்புதங்கள் அவர் நடந்து 7 பூதம் பாதிச்ச ஒரு சகோதரியை குறித்து படித்து பாருங்கள். அவளுடைய சரீரத்தில் வேதனைகள், பாரங்கள், அந்த பூதத்தை பிசாசை வச்சு வாழும்போது இருக்கிற சூழ்நிலைகள் ஏகப்பட்ட விதத்தில் அவள் வாழ்க்கையில் அனுபவித்துக் கொண்டிருக்கும் போது இயேசு முகாந்தரமாய் ஒரு விடுதலை கிடைச்ச போது இயேசுவுக்கு நன்றி சொல்லுகிறதுக்காக அவள் இயேசுவின் பக்கத்தில் வருகிறார். ஸ்தோத்திரம். இதே போல ஊக்கமாய் சீசர்கள் வந்த இடங்கள் சுருக்கமாய் இருக்கிறது சுவிசேஷங்களில். காரணம், சீசர்கள் வரவே மாட்டார், அடுக்கவே மாட்டார். காரணம், அவருக்கு பரலோக ராஜ்யத்தை குறித்து எந்த விதமான வெளிப்பாடும் இல்லை. அல்லேலூயா. அவருக்கு இயேசுவின் அடுக்கல் வந்தால் ஏதாவதெங்கிலும் கிடைக்குமா, ஏதாவதெங்கிலும் சாதிக்க முடியுமா, அப்படிப்பட்ட நோக்கத்தோடு மட்டும்தான் அநேகர் இயேசுவின் அடுக்கல் வருகிறது. ஆனாலும் இந்த இடத்தில் அதனுடைய 4வது வசனம் முதல் நாம் படிக்கும் போது இயேசு பரலோக ராஜ்யத்தை குறித்துள்ள திட்டத்தில் அல்லேலூயா தம்முடைய சீஷர்களுக்கு வார்த்தை கொடுக்கிறார். வார்த்தை தான் பரலோகத்தின் மகிமை என்ற வெளிப்பாடில் இயேசு சீஷர்களுக்கு வார்த்தை முகாந்தரமாய் அவரை தேற்றிக் கொண்டிருக்கிறார். 4வது வசனம் முதல் சகல பட்டணங்களிலும் இருந்து திரளான
திரளான ஜனங்கள் திரளான மக்கள் இயேசுவின் அடுக்கல் வந்து கூடிய போது அவர் உவமை சொன்னது விதைக்கிறவன் அவன். திரளான மக்கள் இயேசுவுக்கு அடுக்கல் வந்து கூடும் போது இயேசு அந்த மக்களோடு பேசியது அல்லேலூயா உவமை முகாந்தரமாய் பேசி, உவமை என்று சொல்லுகிறது அல்லேலூயா உண்மை அல்ல உவமை என்று சொல்லுகிறது உண்மையாய் மாறணும்னால் உவமை விளக்கம் பண்ணணும். விளக்கம் பண்ணி கொடுத்தால் மட்டும்தான் உவமையுடைய பொருள் ஒரு மனுஷனுக்கு புரியும். ஆனால் இயேசு முதலாவது திரளான மக்களை பார்த்து உவமையிலூടെ பேசிக் கொடுக்கிறார். அதன் அர்த்தம் அவர் உவமை கேட்டு அது உண்மை என்று நம்புகிறார். ஆனாலும் அவருக்கு இதயத்தில் பரலோகத்தின் மகிமை விளக்கி கொடுத்தால் தான் கிடைக்கும். அதனாலே இயேசு உவமையிலூடையும் பேசி இரண்டாவது செக்ஷன் இயேசு விளக்கி கொடுக்கிறார். அல்லேலூயா. ஒன்று நாம் பேச வேண்டும், ரெண்டு நாம் விளக்கி கொடுக்க வேண்டும். பேசி விளக்கி கொடுக்கும் போது மக்களுக்கு புரியும் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறார். எல்லாரும் பேசி போனால் யாருக்கும் புரியாது. பேசுகிறதை விளக்கி கொடுத்தால் இயேசு செஞ்சது போல ஒரு ஊழியத்தை, இயேசு செஞ்சது போல ஒரு மகிமையை அநேகருடைய வாழ்க்கையில் காண முடியும் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறார். இன்றைக்கு பகல் வேளையும் இயேசு இவ்வளவு பெரிதான மக்கள் கூடி வரும்போது உபமையிலூടെ பேசிக் கொண்டிருக்கிறார். சீக்கிரம் படி. விதைக்கிறவன் ஒருவன் விதையை விதைக்க புறப்பட்டார். அவன் விதைக்கையில் சில விதை வழி அருகே விழுந்திருக்கிறார். மிதி உண்டது. ஆகாயத்து பறவைகள் வந்து ஸ்தோத்திரம். சில விதைகள் வழி அருகே விழுந்தது. ரெண்டு சிலது ஆகாயத்திலே பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. அதை பட்சித்து போடுகிறது. சில விதை பாருங்களா, சுவிசேஷத்தை ஆண்டவர் உபமையிலூടെ திரளான மக்களிடத்து விளக்கி கொடுக்கும் போ இவர் கேட்கிற வசனங்கள் இருதயத்தில் விதைக்கப்படாமல் அது இவருடைய அல்லது இருதயத்தில் கிரியை பண்ணாமல் வழி அருகே விழுந்து கிடக்கிறது சொல்லுகிறது. சுவிசேஷம் பேசிக் கொண்டிருக்கும் போது வார்த்தைகள் இதயத்தில் விதைக்கப்படாமல் இருக்கிற எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையிலும் அது வழியில் தான் விழுந்து போகிறது. ஆனால் வழியில் போனாலும் எப்படியாவது விதை விதையாய் மாறுமே நினைக்கலாம். ஆனால் இயேசு தெளிவாய் சொல்லுகிறார், அந்த வழியில் போய் விழுந்த விதைகள் ஆகாயத்திலே பறவைகள் வந்து என்ன செய்கிறார், அந்த விதை விதையாய் மாறாமல் அது வளர விடாமல் அந்த விதையை என்ன செய்கிறார், ஆகாயத்தின் பறவைகள் வந்து கொத்தி எடுக்கிறார். இதே போலதான் அநேக நபர்கள் ஆலயத்தில் வருகிறார். ஆனால் பரலோகத்தின் வெளிப்பாடை குறித்து எக்கச்சக்கமாய் பேசிக் கொடுத்தாலும் அநேகருடைய இதயங்களில் இப்படிதான் இருக்கிறது. எத்தனை வருஷம் கூட்டத்துக்கு வந்தாலும் சொல்லுகிற வார்த்தைகள் ஒன்றுமே இதயத்தில் கேறாமல் இதே போல அந்த வார்த்தைகள் நாம் கேட்கிற மாத்திரையிலே ஒரு சுகம் தரும். அதுக்கப்புறமாய் நம்முடைய இதயத்தில் இருந்து போகிறதுனாலே அது வழியில் விழுந்து ஆகாயத்திலே பறவைகள் வந்து அது புசிக்கும் அளவு நாம் நம்முடைய இதயத்தை ஒப்புக் கொடுத்தால் எப்படி பரலோகத்தின் மகிமை நம்முடைய வாழ்க்கையில் காண முடியும்? பரலோகத்தின் மகிமை காண முடியாவிட்டால் யாருக்கும் இயேசுவுக்காக எதுவுமே செய்ய முடியாது. எப்படியாவது வந்து இன்றைக்கு கூட்டத்தில் வராவிட்டால் நஷ்டம் என்ற நோக்கம் இருக்காது. வந்தில்லைனால் பாஸ்டர் என்ன நினைப்பார், மற்றுள்ளவர் என்னை எப்படி நினைப்பார், இப்படிப்பட்ட நோக்கத்தோடு ஆயிரக்கணக்கான மக்கள் இன்றைக்கும் ஆலயத்தில் போகிறார். அதனுடைய காரணம் என்று சொல்லுகிறது, அவர் அல்லேலூயா விதைக்கப்பட்ட இயேசு சுவிசேஷம். ஆனால் விதைக்கப்பட்ட சுவிசேஷம் அநேகருடைய இதயங்களில் அது மகிமையாய் வெளிப்படாமல் அது வழி அருகில் அது விழுந்ததினாலே ஆகாயத்திலே பறவை வந்த இந்த வார்த்தையை புசிச்சு அதுக்கு பாட்டுக்கு போயிட்டே இருப்பார். பறவை அந்த வசனத்தை புசிச்சிட்டு போயிட்டு இருக்கும் போது பறவை குறித்து வேதம் சொல்லுகிறது, பறவை மனுஷன் அல்ல, இதயம் இல்ல பறவைக்கு. பறவை அதுக்குடைய தேவை சாப்பிட்டு அதை முடிச்சு போயிடுவார். ஆனா வசனம் கேட்ட நாமோ வழி அருகில் விழுந்த வசனம் நம்முடைய இதயத்தில் விழாமல் அது நமக்கு பிரயோசனமாய் மாறாமல் பரலோகத்துக்கு ஏற்ற நன்மையாய் மாறாமல் அது வித்தியாசமாய் மாறாமல் அப்பொழுதும் நம்முடைய 5 வருஷம் நஷ்டமாகி போகும். 5 வருஷம் நஷ்டமாக்கி வசனம் கிரியம் பண்ணாமல் ஆலயத்தில் உட்கார்ந்திருந்தால் வசனம் முகாந்தரமாய் பரலோகத்தின் வாசல் நமக்காக துறக்கவே மாட்டார். அல்லேலூயா. சீக்கிரம் அடுத்த வசனம் படி. சில விதை கற்பாறையின் மேல் விழுந்தது. சில விதைகள் அதனுடைய ஆறாமத்த வசனம், சில விதைகள் கற்பாறையின் மேல் விழுந்தது. அது முளைத்த பின் அதற்கு ஈரம்
ஈரமில்லாததினால் பாருங்களா, கல்பாறையில் விழுந்த சில விதைகள் வழியில் விழுந்தது சொல்லுகிறார், சில விதைகள் கல்பாறையில் விழுந்தது சொல்லுகிறார். பாறை என்று சொல்லுகிறது. எகஸ்கேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், உங்களுடைய இதயத்தை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, கல்லாக்கி மாற்றக்கூடாது. கல்லாய இதயங்களே, மாம்சமான இதயங்களே, நான் ஆவியே தந்து ஆவி கேட்டபடி உங்களை நடத்தும் ஒரு வேதம் சொல்லுகிறார். இப்படி ஏன் சொல்லுகிறார், சில வார்த்தைகள் கேட்கும் போது அந்த வார்த்தை எங்கே விழுகிறார், பாறையுடைய புறத்து விழுந்து பாறையில் மண்ணினுடைய நனவில்லாததினால வார்த்தை என்ன செய்கிறது இல்ல, கிரியை பண்ணுகிறது இல்ல. இதயத்தில் விழுகிற சிலருடைய இதயத்தில் வார்த்தை வருகிறது, ஆனா இதயம் கல்லாய் இருக்கிறதுனாலே, இதயம் மாம்சத்தில் இருக்கிறதுனாலே வசனத்தை கேட்கிற மனுஷன் சந்தோஷத்தோட கேட்டு 2-3 நாள் அது இதயத்தில் வச்சுட்டு ரிஜெக்ட் பண்ணி விடுவார். அல்லேலூயா, அதை மறந்து விடுவார். அதன் அர்த்தம், அது மறந்து விடும் போது பரலோகத்தின் மகிமையில் நம்மளால நடக்கவே முடியாது. அதன் அர்த்தம், இப்படிப்பட்ட நிலைமையில் எப்படிப்பட்ட நாடுகள் நம் கூட்டத்தில் வந்தாலும் வார்த்தை கிரியை பண்ணாமல் இருக்கிறிடத்தோളം காலம் நம்முடைய இதயத்துக்கு எந்த விதமான மாற்றமும் வராது. வார்த்தை கிரியை பண்ணிட்டு வச்சுக்கோ, ஆண்டவருக்காக தன்னாலே பிரயோசனப்படும். யாரும் சொல்லி பிரயோசனப்பட வேண்டாம். நம்மளால் எழும்பி ஊக்கமாய் அவருடைய ராஜ்யத்துக்காக பிரயோசனப்படுகிற ஒரு பாத்திரமாய் மாறும்படி நாம் நம்முடைய இதயத்தை என்ன செய்யக்கூடாது, கல்லாக்கி வைக்க கூடாது. எதனாலே ஒரு மனுஷன் இதயம் கல்லாய் மாறுகிறது? பலவிதமான காரணங்கள் உண்டு. தன்னுடைய சிந்தனையினாலே, நிரூபணங்களினாலே, தன்னுடைய பிரச்சனைகளினாலே, தன்னுடைய பிரயாசங்களினாலே ஒரு மனுஷன் இதயம் கல்லாய் மாறுகிறதுக்கு வாய்ப்பை உண்டு. புரிந்து கொள்ளுங்கள், இதயம் கல்லாய் மாறுந்த இடத்தில் நீங்க ஒரு நோட்டிங் எப்பொழுதும் பண்ணி வைக்க வேண்டும். இதயம் கல்லாய் மாற மாற சத்துரு உன்னை மேற்கொண்டு அடிச்சிடுவார். ஒரு காலத்தில் எழுப்பி வர முடியாத அளவுக்கு நீ விழுந்து போகிறதுக்கு வாய்ப்பை உண்டு. அதனாலே வார்த்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு, அப்பா என் இதயத்தை என்ன செய்யும், நல்ல மண்ணுள்ள நனவுள்ள ஒரு இதயமாக்கி, எப்பொழுதும் செழிப்புள்ள ஒரு இதயமாக்கி மாற்று சொல்லுகிற அளவுக்கு நாம் நம்மளே அர்ப்பணித்து கொடுத்தால் சுவிசேஷத்தின் வார்த்தை நம்முடைய இதயத்தில் கிரியை பண்ணி சீசர்களை போல அல்ல, நல்ல கனி கொடுக்கும் அளவு, நல்ல பிரயோசனம் உள்ள தேவனுடைய பிள்ளைகளாகும்படி இன்னொருத்தன் சொல்லிட்டல்ல பைபிள் தூக்கிறது, சுவிசேஷம் பேசுகிறது, ஆண்டவருக்காக பிரயோசனப்படுகிறது, ஆண்டவருக்காக நடக்கிறது, ஆண்டவருக்காக போகிறது, ஆண்டவருக்காக எல்லா விதத்திலும் கொடுக்கிறது. இப்படிப்பட்ட ஊக்கம் தன்னாலே செயல்படுகிற, தன்னாலே நடக்கிற, வெளிப்பாடை பெற்றுக்கொண்டு தன்னாலே எந்த மனுஷனும் சொல்லாமல் தன்னாலே செய்கிறவன் தான் ஆவிக்குரிய பிள்ளை. அல்லேலூயா. ஒரு ஆவிக்குரிய மனுஷனை குறித்து அல்லது வேதம் தெளிவாய் சொல்லுகிறார். அவன் சாதாரண மனுஷன் அல்ல. அவன் தரிசனத்தை பெற்றுக்கொண்டு, பரலோகத்தின் தரிசனத்தை பெற்றுக்கொண்டு அவன் ஊக்கமுள்ளவனாய் மாறும் போல் வேதத்தின் ரகசியங்களை இதயத்தில் ஏற்றுக்கொள்ளும் அளவு நல்ல மனோபாவம் உள்ள ஒரு தேவனுடைய பிள்ளையாய் மாறும் போது வசனம் அவனில் கிரியை பண்ணி அவன் செழிப்புள்ளவனாய் மாறும். அல்லேலூயா. ஒரு செழிப்புள்ளவராய் மாறும்படி நம் சபையில் வந்திருக்கிறோம். அழிஞ்சு போகிறதுக்கல்ல, அழிஞ்சு போகிற ஆத்துமாக்கை குறித்து நமக்கு ஒரு பாரம் வேணும். நாம் என்ன செய்வார், ஏதாவது கிடைச்சால் ரொம்ப சந்தோஷம். சீசர்களை போல 3.5 வருஷம் இயேசுவின் சீசர்களும் இதே நிலைமையில் தாகியிருந்தது. காரணம் என்ன? ஒன்றும் அல்ல, ஏதாவது கிடைச்சால் ஆமென் சொல்லும், கிடைக்காவிட்டால் சபை வேண்டாம், ஜெபம் வேண்டாம், ஐக்கியம் வேண்டாம் என்று சொல்லுகிற அளவுக்கு ஒரு மனுஷன் மனோபாவம் மாறுகிறதனுடைய காரணம் அவன் பரலோக வெளிப்பாடு பெற்றுக் கொள்ளாததினாலே. தேவனுடைய வார்த்தை கிரியை பண்ணி பரலோகத்தினுடைய வெளிப்பாடு அவனில் ஊக்கமாய் வராததினாலே அவன் ஏதாவது பேசி சாக்கு போக்கு பேசி விலகுவார். இது நல்லதுக்கல்ல, இது அழிவுக்கு நேரமாகும் போல் சாத்தான் செய்கிற ஒரு கிரியா. சோத்திரம் சொல்லுங்களா, எதுவும் பேசிடுங்களா, பரலோகத்தின் வெளிப்பாடு பெற்றுக் கொள்ளாமல் ஏதாவது பேசியால் அதுக்கு மாற்றம் வராது. 7ஆம் வசனம் படி, சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, முள் கூட வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. பாருங்கள், இதனுடைய அர்த்தம் நாம் விளக்க போகிறார். சிலது முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள்ளு எதை காட்டுகிறது? ஊசி எதை காட்டுகிறது? அல்லேலூயா. நல்ல பாடுவேன், நல்ல ஆராதிப்பேன், நல்ல செபிப்பேன். அன்பு பாஸ்டர் சொன்னபடி பிறனுக்கு விரோதமாய் ஊசி போடுகிற, ஊழியத்துக்கு விரோதமாய் ஊசி போடுகிற, ஊழியக்காரன் விரோதமாய் ஊசி போடுகிறது, இல்லாவிட்டால் ஊழியக்காரன் ஊசி போடுகிறது. இப்படிப்பட்ட அளவுக்கு ஒரு ஊசியாய்
முள்ளாய். அதன் அர்த்தம் வெளிப்பாடு இல்லாமல் அது வசனம் கிரிய பண்ணாமல் போகும்போது அது முள்ளினுடைய அனுபவம் கொடுக்கிறது. ஒரு சாஃப்ட் கார்னர் இல்ல, ஒரு அன்பு இல்ல, ஒரு பாசம் இல்ல. பேச்சிலாகட்டும் அவர் சொன்னார், அன்பு இல்ல, அன்பின் பாசமும் இல்ல, இரக்கம் இல்ல. எல்லா விதத்தைக்காலும் அன்பு ரொம்ப மேன்மையானதுன்னு வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. எத்தனை ஆயிரக்கணக்கிന് வரங்கள் ஒரு மனுஷன் பெற்றுக் கொண்டாலும் அன்பு மட்டும்தான் நிலைக்கிறது. அன்பில் மட்டும்தான் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட்டது. தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லுகிறது, அன்பினால் கட்டப்பட்ட ராஜ்யம் என்று சொல்லுகிறது. அன்பு பெற்றுக் கொள்ளணும்னால் ஒரு மனுஷன் இருதயத்தின் அகத்து ரூபாந்தரம் வேணும், ஒரு மகிழ்ச்சி உண்டாகணும், சுவிசேஷம் கேட்டு மனம் மாற்றம் உண்டாகணும். மதம் மாற்றம் அல்ல, பள்ளி மாற்றம் அல்ல, குரூப் மாற்றம் அல்ல, கம்மட்டி மாற்றம் அல்ல. ஒரு மனுஷன் இதயத்தில் ரூபாந்தரம் உண்டாகும்போது, இதயத்தில் மாற்றம் உண்டாகும்போது அவன் மனசு மாறுகிறது. அவன் மனசு மாறும் போது அவன் மதமாய் மாறாது, அவன் உண்மையான தேவ மனுஷனாய் மாறும். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின் இதயம், வார்த்தையினாலே இதயம் தேற்றப்பட்டால் ஒரு மனுஷன் மிருகமாய் அல்ல, ஒரு நல்ல தேவ மனுஷனாய் மாறும் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அப்பொழுது முள்ளினிடையில் விதைக்கப்பட்டது முள்ளு நல்ல கனியை கொடுக்காமல் முள்ளு மோசமான கனியை கொடுத்து வித்தியாசமாய் இந்த மனுஷனை வழி நடத்தும். முள்ளுகளாய் மாறிய ஏகப்பட்ட மனுஷன்மார் நமக்கு தெரியும். தாவீதுக்கு விரோதமாய் ஒரு சவுல், அல்லேலூயா, சவுல் எப்பொழுதும் தாவீதுக்கு ஊசி வைக்கிறதுக்கு பின்னாடி போய் கொண்டிருந்த காரணம் என்ன? அவன் கேட்ட தேவனுடைய சத்தத்தில் இருந்து அவன் எப்பொழுது விலகியோ, அவன் இருதயம் கடினப்பட்டோ, இதயத்தின் அகத்து அன்பு விலகி போனோம், அவன் நேரே பின்மாறி போயிடுச்சு. பின்மாறி போன ஓன் ஸ்பாட் முதல் அவன் பிறனுக்கு விரோதமாய், அவனோடு கூட இணைந்து நிற்கிற ஊழியக்காரனுக்கு விரோதமாய் இப்படி எல்லாம் மாறும் அளவு போகிற ஒரு காரணம், நல்ல இருதயமாயிருந்த அபிஷேகத்தினுடைய விதையை நிசாரமாய் தேவனுடைய வார்த்தை மதிக்காமல், ஏற்றுக்கொள்ளாமல், அனுசரிக்காமல் புறக்கணித்ததினாலே அவனுடைய எதிர்காலம் பிசாசினால் பாதிக்கப்பட்டது. அல்லேலூயா. அப்ப முள்ளு அநேகருக்கு வலியை கொடுப்பார், வேதனையை கொடுப்பார், தன்னாலேயும் குணமாகாது. அவரும் ஒரு ஊசியா இருப்பார், அநேகருக்கு ஊசி கொடுத்து கொண்டே இருப்பார். சிலரை பார்த்திருக்கிறோம். அல்லேலூயா. இந்த இடத்திலிருந்தும் அப்படி இல்லை. நம்முடைய ஊழியக்காரங்கள் எல்லாம் ரொம்ப சாஃப்டா இருக்கிறது. ஆனால் சில இடங்களை பார்க்கும்போது ஒரு மனுஷனுக்கு ஒரு மனுஷனோடு வருத்தம் இருந்தால் அதை வேதத்தில் இருந்து எடுத்து ஊசி போடு. சிலர் சொல்லுவார், பாஸ்டர் என்னை நோக்கியே பேசிட்டேன்னு சொல்லுவார். அப்படி எல்லாம் பேசுகிற இடங்கள் இருக்கு. அதே போல சகோதரி என்ன நோக்கியே பேசுன்னு சொல்ல, சில இடங்களில் பேசாவிட்டாலும் ஊசியாயிருந்தால், முள்ளாயிருந்தால் நமக்கு ஒரு ஃபீல் வரும். காரணம், நாம் பரலோகத்துக்கு ஏற்றபடி நடக்காததினாலே அது என்னத்தான் பேசியது, என்னோடு தான் பேசியதுன்னு சொல்லி அல்லது வித்தியாசமா பேசி போயிடுவார். அதை போகிறதுக்கு முன்னாடி யோசிருங்கள். ஒருவேளை உன்னோடு தான் பேசி இருக்குவா, ஆனால் அது உனக்கு தான் ஊசி வந்திருக்கலாம். ஆனால் நீ ஊசி இல்லாமல் மாறுகிறதுக்கு, நீ ஒரு நல்ல தேவனுடைய பிள்ளையாய் மாறும்படி நீ அந்த வார்த்தையை கேட்டு அர்ப்பணித்து கொடுத்தால், ஒருவேளை உன்னை ஊசி போட்டதா இருக்கலாம், ஆனால் அந்த ஊசி உன்னை மேன்மையாக்கி மாற்றும், உன்னை ஆசீர்வாதமாக்கி மாற்றும். அதை அனுசரிக்கிறதுக்கு நீ இதயத்தை கொடுத்தால் நீ ஒரு ஊசியாகாது, ஏற்றுக்கொள்ளுகிற நீ ஆசீர்வாதமாய் மாறும். அநேகருக்கு அது தெரியாது. இயேசுவை அடித்தப்போ இயேசு திருப்பி அடித்ததில்லை. காரணம், இயேசு ஒரு ஊசி அல்ல, அடித்தவங்க ஊசியா இருந்தது. ஆனா இயேசு நல்ல மனசோடு ஒரு அடி அடிச்சு அடுத்த அடிக்கு இயேசு ஒரு வார்த்தை சொன்னார், பிதாவே என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் நடக்கட்டும். அடுத்த அடி நான் கொல்லணும் என்று சித்தம் இருந்தால் கொல்லலாம் என்று சொல்லி அடுத்த செகடு காட்டுகிறதுக்கு இயேசு ஊக்கமாக இருந்தால், இன்றைக்கு பகல் வேளைகள் சுவிசேஷம் கேட்கிற நீ மாறு. அடுத்தவன் மேல் ஊசி வைக்கிறதுக்கு முன்னாடி நீ ஆண்டவரோடு கேள், நான் எப்படி மாறணும் அப்பா, என்னுடைய இதயம் எப்படி மாற வேண்டும், நான் எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு நிமிஷம் நீ கேட்டு பார். இயேசு உன்னை அப்படியே மாற்றி உன் எதிர்காலத்தை கட்டி எழுப்பார். அல்லேலூயா. அப்ப ஊசி அதனுடைய 9வது வசனம் 8வது வசனம் படி. 8வது வசனம், சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது, அது முளைத்து. சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது, அது விழுந்து என்ன பண்ணிட்டேன், ஒன்று 100ஆக பலம் கொடுத்தது என்றார். இவைகளை சொல்லி பாருங்களா, சிலது எங்க விழுந்துருச்சு, நல்ல நிலத்தில். பாஸ்டர் லாஸ்ட் இயேசுவை குறித்து ஒரு வெளிப்பாடு சொன்னாரு. அந்த வெளிப்பாடு தெளிவாய் சொல்லுகிறது, அது நல்ல நிலத்தில் விழுந்தா சில கனிகள் என்ன செய்து, அது ஆண்டவருக்கு என்ன செய்திருக்கிறார், ஆண்டவருக்கு வட்டியும் சேர்த்து பிரயோசனமாகிற ஒரு கிரியா.
என்னன்னு கேட்டால், முதலாவது மரித்தோரை எழுப்பி நோயாளிகளை குணமாக்கி சப்பானியை உயர்த்தி குடும்பத்தில் அற்புதம் செய்து இயேசுவின் பின்னாலே போன நபர்கள், அல்லேலூயா, இயேசு சொல்லப்பட்ட வெளிப்பாடுகளை ஏற்றுக்கொள்ளுகிறதுக்கு இதயம் கொடுக்காத வந்தப்போ அதை ரிஜெக்ட் பண்ணப்பட்டு இயேசு சொல்லப்பட்ட வெளிப்பாடு பரலோகத்துக்கு ஏற்றது. அதன் அர்த்தம் சொல்லுகிறது, முதலாவது இயேசு சொன்னார், அற்புதங்களும் அடையாளங்களும் அதிசயங்களும் செய்து உன் குடும்பத்துக்கு நான் இயேசுவன் தெளிவித்திருக்கிறார். அப்ப நீ என்ன செய்ய வேண்டும்? நான் சொல்லுகிற வெளிப்பாடுகளையும் தரிசனங்களையும் ஏற்றுக்கொண்டு நீ பரலோகத்துக்காக ஆயத்தப்பட வேண்டும். ஆயத்தப்பட வேண்ட இந்த நபர் வலலியா இயேசுவின் அற்புதங்களிலும் இயேசு கிறிஸ்துவின் அடையாளங்களிலும் நம்பி உட்கார்ந்திருந்த சீஷர்களுக்கு எத்தனை காலம் சொல்லிக் கொடுத்துட்டும் வெளிப்பாடுகளை குறித்து புரிஞ்சதில்லை. ஆனால் இன்றைக்கு புறஞ்சாதிகளாய நமக்கு இந்த வெளிப்பாடு விளக்கி தரும் போல் நாம் இதை ஏற்றுக்கொண்டு பரலோகத்துக்காக ஆயத்தப்படுகிறதுக்கு இன்றைக்கு பகல் வேளையில் சபையாய் ஆயத்தப்பட்டு வருகிறதுடைய காரணம் என்ன? சீசர்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத காலம் உண்டான இருந்தது. நமக்கு அதே போல ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காலம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு தெளிவாய் விளக்கி தருகிறோம். அல்லது சீசர்களுக்கு முடியாதது நம்மளை கொண்டு இயேசு செய்ய போகிறார். எத்தனை பேர் நம்புகிறார்? இன்றைக்கு பகல் வேளையில் அதை விளக்கி தரும் போது நமக்குள்ளாடி இருக்கிற இயேசுவின் மகிமை என்று நாம் ருசிச்சு எழும்ப போகிறார். சுவிசேஷத்தினுடைய மகிமை என்று சொல்லுகிறது. சிலர் 100 அல்லேலூயா அது 60 30 என்று சொல்லி வித்தியாசமான கனிகளை கொடுக்க ஆரம்பிச்சு. அதனுடைய காரணம் ஒன்று, லாயக்கில்லாத எந்த விதம் பிரயோசனம் இல்லாமல் எல்லாவராலும் தள்ளப்பட்ட எல்லாவராலும் புறக்கணிக்கப்பட்ட சகோதரன் சகோதரி இந்த ஊழியக்காரர் இப்பொழுது இயேசுவின் யதார்த்தமான அந்த மகிமையை ருசிக்க ஆரம்பிச்ச போது அவன் அல்லேலூயா இயேசுவுக்கு வாட்டையும் சேர்த்து திருப்பி கொடுக்கிற அளவுக்கு இவன் மேல் கனியுள்ளவனாய் மாறி அபிஷேகம் உள்ளவனாய் மாறி தேவனுடைய மகிமை பெற்றுக் கொண்ட ஒரு தேவ மனுஷனாய் மாறி இயேசு எப்பொழுதும் சொல்லுகிறார், என் பிள்ளைகள் அல்லேலூயா கனிகளை பெற்றுக் கொண்டு எனக்காக பிரயோசனமாக அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் திராட்சை செடி கனி கொணாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே, என் தேவனுக்குள் களிகூருவே, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே, என் தேவனுக்குள் களி கூறுவே. அல்லேலூயா. அட்வான்ஸ் ஆகியிருக்கணும். இயேசு நமக்கு தந்த விசுவாசம் என்று சொல்லுகிறது. அது சாதாரண விசுவாசம் அல்ல. சூழ்நிலை சீரோ அடுத்த லெவலில் உன்னாலே போகவே முடியாது என்று சத்ரு சவால் விட்டு நம்மளோடு சொல்லும் போ அந்தகார வல்லமையை பார்த்து நாம் சொல்ல வேண்டும், இல்ல அடுத்த நாள் எனக்குள்ளது, அடுத்த மணிக்கூர் எனக்குள்ளது. இன்றைக்கு ஒரு நேரம் கொண்டு உனக்கு என்னை அழிக்க முடியாது. கொஞ்ச நேரத்தில் நான் கனியற்றவனாயிருக்கிறேன். ஆனால் அடுத்த செகண்டில் அபிஷேகத்தின் அடுத்த லெவலோடு நான் மாறுகிறதுக்கு வாய்ப்பை உண்டு. இயேசு ஒருபோதும் என்னை கைவிடுகிற தேவன் அல்ல. அல்லேலூயா. அப்பொழுது தேவனுடைய நாமம் நிமித்தம் நம்மளை கொண்டு தேவன் செய்கிற காரியங்கள் அது புறமே உள்ளதல்ல, இதயத்தின் அகத்து கிரியை பண்ணி நம்மளுடைய வெளிப்படுகிற கனிகள் அது வெளிப்பட்டு வரும்போ சத்துருவுக்கு நம்மளை தோற்கடிக்கவே முடியாது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம். அதான் சொல்லுகிறது, கேட்ட வசனம் நம்முடைய இதயத்தில் கிரியை பண்ணியால் பரலோகத்துக்கு ஏற்ற மகிமையாகி மாறும். பூமியில் சாகு வந்தாலும், பூமியில் பிரச்சனைகள் வந்தாலும், பிரயாசங்கள் வந்தாலும் அது நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் உரைத்து நிற்கிற அளவுக்கு பரலோகத்தின் மாசில் நம்மளை தேற்றும். அல்லேலூயா. பூமியிலே நம்பிக்கை, பூமியிலே நம்பிக்கை ஒருபோதும் நாம் நிலைத்திருக்காது. பரலோகத்துக்கு ஏற்ற நம்பிக்கை நம்மளை வாழ வைப்பார். சோத்திரம். அல்லேலூயா. அவர் நம்மளை வாழ வைக்கிற தேவன். சோத்திரம். இது இதுவரை விளக்கும் போது அதனுடைய 8ஆம் வசனத்தில் எழுதி இருக்கிறது, சிலது என்ன பண்ணிட்டேன், சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது, அது முளைத்து ஒன்று 100ஆக பலன் கொடுத்தது, ஒன்று 100ஆக பலன் கொடுத்தது என்றார். இவைகளை சொல்லி கேட்கிறதற்கு காதுள்ளவன், கேட்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சத்தமிட்டு கூறினார். யாராவது அங்கிருந்து கேட்டு ஏற்றுக்கொள்ளுகிறதுக்கு நல்ல ஒரு காது இருந்து. விசுவாசம் எப்படி வரும்? விசுவாசம் கேள்வியினால வருகிறது. இயேசு கிறிஸ்து சொல்லப்பட்ட பரலோகத்துக்கு ஏற்ற வார்த்தைகள். ஒரு மனுஷன் கனி உள்ளவனாய் மாறியார் அவன் பரலோகத்துக்கு
பரலோகத்துக்கு ஏற்றவனாய் மாறும். கனி இல்லாதவன் எப்படி பரலோகத்துக்கு ஏற்றவனாய் மாறும்? சிலரை பாருங்களா, ஆலயத்தில் போகிறது, கம்மத்தியாளராய் இருக்கணும், டீக்கனாய் இருக்கணும், இப்படிப்பட்ட நோக்கத்தோட தான் அதனால என்ன பண்ணுவாரு, நோக்கம் அப்படி இருக்கிறதுனாலே சீக்கிரமாய் கம்மத்தியாளராக்கி டீக்கனாக்கி செயல்பாடுகளாக்கி பலவிதமான பதவிகள் கொடுத்து வைப்பார். என்னன்னு தெரியுமா, இவனை பதவிகள் கொடுத்து வைக்கும் போது சாத்தானுக்கு தெரியும் இவன் எப்படி உட்கார்ந்து குடிகாரனாய் இருந்தாலும் பொண்ணு பிடிக்கிறவனாயிருந்தாலும் பொறுக்கையாயிருந்தாலும் பிரச்சனை ஒன்றும் இல்ல, இவன் ஒரு பதவி கொடுத்தால் இப்பதவியைத்தான் மேன்மை பாராட்டு. காரணம், கேட்கிற வார்த்தைகளும் இதயத்தில் கிரிய பண்ணாமல் எல்லாம் வழியிலும் விழுந்து அல்லது பதவிகளும் எடுத்து வித்தியாசமான அளவுக்கு இவன் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது இவனே அல்லது இந்த பூமிக்கு ஏற்றவனாய் மாம்சத்துக்கு ஏற்றவனாய் சாத்தான் உருவாக்கி கொண்டிருக்கும் போது லாஸ்ட் இவனோடு கூட சேர்த்து இவன் குடும்பத்தை மண்ணாக்கி விடுக்கிறதுக்கு சாத்தான் அல்லது எடுக்கிற மெயினாയിട്ടുള്ള தந்திரங்களை அநேகருக்கு புரியாமல் இன்றைக்கும் தூக்கி பாராட்டும் போ அதனோடு கூட சேர்ந்து போகிறார். ஆனால் ஒரு ஆவிக்குரிய பிள்ளை அப்படி அல்ல, மேன்மை பாராட்டவே கூடாது. அந்த தேவ மனுஷன் தெளிவாய் சொன்னார், மேன்மை பாராட்டுறவன் அதிக நாள் முன்னேறி போக முடியாது. அது குடும்பத்தை ஆகட்டும், அது பிள்ளைகளை ஆகட்டும், அது ஊழியத்தை ஆகட்டும், எந்த விதத்தையும் மேன்மை பாராட்டியால் நமக்கு நிற்கவே முடியாது. யாரையும் நிசாரமா எண்ண முடியாது, யாரையும் புறக்கணிக்கவும் நம்மளால் முடியாது. புறக்கணித்தால் அடுத்த சான்ஸ் நமக்கு வரும், அப்பொழுது நாம் விழுந்து போகிறதுக்கு வாய்ப்பை உண்டு. ஆனால் இயேசு சொல்லுகிற வார்த்தை ஏற்றுக்கொண்டு நாம் நம்மளே ஊக்கமாய் மாற்றுகிறதுக்கு அல்லேலூயா ஒரு நல்ல மகிழ்ச்சி உள்ள ஆவிக்குரிய வாழ்க்கை குள்ளாடி நாம் வந்தால் கட்டாயம் நாம் பரலோகத்துக்காக ஆயத்தப்படும். பரலோக வாசம் அது மிகவும் மேன்மையானது. ஒரு சாட்சி நான் சொல்லுகிறது கேளுங்களா. கேரளாவில் அல்லேலூயா 100 வருஷத்துக்கு மேல முன்னாடி ஒரு ஊழியக்காரன் இருந்த சாது கொச்சு കുഞ്ഞുമദേശി എന്ന് ചൊല്ലും, എല്ലാവർക്കും தெரியும். ദുഃഖത്തിന്റെ പാനാപാത്രം കർത്താവിന്റെ കയ്യിൽ തന്നാൽ സന്തോഷത്തോടതു വാങ്ങി ഹല്ലേലൂയ പാടിയിടും ഞാൻ, സന്തോഷത്തോടതു വാങ്ങി ഹല്ലേലൂയ ഇടും ഞാൻ. ദോഷമായിട്ടൊന്നും എന്നോ സഭ പാടുങ്ങൾ എൻ്റെ താതൻ ചെയ്യുകയില്ല, ദോഷമായിട്ടൊന്നും എന്നോ എൻ്റെ താതൻ ചെയ്യുകയില്ല, എന്നെ അവൻ അടിച്ചാലും அவன் என்னை ஸ்நேகிക്കുന്നു. இந்த பாடல் இந்த ஆசாரி இந்த கொச்சு குஞ்சு உபதேசி இந்த பாடல் பாடுகிற நேரத்தில் எதனால பாடியும் தெரியுமா, தனக்கு இருந்த மக்களில் ஒரு ஆண் பிள்ளை அல்லேலூயா சிறு வயதாயிருக்கும் போது தான் ஒரு இடத்து செய்தி கொடுத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா ரோமர்கள் நிரூபணம் என்று நினைக்கிறேன். தேவன் தன்னை நேசிக்கிறவங்களுக்கும் அல்லது உண்மையாய் அழைக்கப்பட்டவங்களுக்கும் எல்லாம் நன்மையாய் மட்டும்தான் செய்வேன் என்ற வார்த்தை எடுத்து இவர் விளக்கை செய்து கொடுத்து கொண்டிருக்கும் போது அல்லேலூயா இந்த உபதேசிக்கு இந்த ஊழியக்காரனுக்கு ஒரு தகவல் வந்துடுச்சு, உன்னுடைய பிள்ளை இறந்து போயிடுச்சு. அல்லேலூயா சோதரன் சொல்லுங்களா. அப்பொழுது செய்தி விட்டதில்ல, அந்த மனுஷன் அழுகை வந்ததில்ல. அந்த இடத்தில் இருந்து எல்லாரும் சொல்லுகிறார், நான் நம்முடைய பிள்ளைகளுக்காகத்தான் வாழுகிறது, பிள்ளைகளுக்காகத்தான் சேர்த்து வைக்கிறது, பிள்ளைகளுக்காகத்தான் நான் ஓடுகிறது. எப்ப சொல்லுங்களா, விசுவாசத்தினுடைய உறுதி நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படும் போது. நான் நேரமே உங்களுக்கு சொல்லி இருக்கிறார், ஒரு ஜெபம் நடந்து கொண்டிருக்கும் போது ஒரு மனுஷன் விழுந்து இறந்துடுச்சு. அந்த மனுஷனை தூக்கி எடுத்து வச்சு ஜெபிக்கிறதுக்கு அது ஒரு சாதாரண திறமை அல்ல. அநேகர் பார்த்து கொண்டிருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசத்தினுடைய பாதிப்புகள் வரும்போது நாம் ஏற்றும் கூடுதல் நேசிக்கிற விஷயங்கள் நம்மளை விட்டு அகலும் போது, நம்மளை விட்டு டிஸ்டன்ஸ் கீப் பண்ணும் போது, நம்மளோடு கூட பழகாமல் இருக்கும் போது, சின்ன சின்ன விஷயங்கள் கூட பெரிதாக்கி எடுத்து ஆயிரக்கணக்கிന് மனுஷனோடு பேசி இன்றைக்கும் சவால் விடுகிற நபர்கள் இருக்கிறார், தூஷிக்கிற நபர்கள் இருக்கிறார். அந்த இடத்தில் இந்த ஊழியக்காரனுடைய மகன் இறந்து போச்சு கேட்ட கேள்வியினாலே இந்த எடுத்த வார்த்தை விளக்கி 1 மணிக்கூர் தெளிவாய் செய்தி கொடுத்து ஆத்மாவில் ஆயிட்டு மரண வீட்டில் போகிறார். சோத்திரம் இறந்த வீட்டில் போகிறார். அவருடைய சொந்த வீட்டில் தான் பிள்ளை இறந்திருக்கிறோம். அந்த இடத்தில் போய் பிள்ளை எடுத்து மடியில் வச்சு இந்த ஊழியக்காரன் பாடுகிறார், துக்கத்திൻ്റെ പാനാപാത്രം കർത്താവിൻ്റെ തന്നാൽ സന്തോഷത്തോടതു വാങ്ങി அல்லேலூயா பாடிடும். அடுத்த வார்த்தைகள் என்ன ரொம்ப தேற்றியது. தோஷமாயிட்டொன்னும் என்னோ
എന്റെ താതൻ ചെയ്യുകയില്ല. അടുത്ത പോയിന്റ് ரொம்ப ദോഷമായിട്ടൊന്നും എന്റെ താതൻ ചെയ്യുകയില്ല. എന്നെ അവൻ അടിച്ചാലും അവൻ എന്നെ സ്നേഹിക്കും. மகன் அடிபட்டപ്പോൾ ஊழியக்காரன் சொல்லுகிறார், என்னை என்னுடைய இயேசு அடிச்சாலும் அவன் என்னை நேசிக்கிறார். இதாகும் அன்பு தேவனுடைய பிள்ளையே விசுவாசம். ஏதாவது இழந்தால் உடனே குறவு பேசுகிறதுல விசுவாசம். இழந்து வரும்போ என் அப்பா தான் எனக்கு பெருசு, அவரை விட்டு இடத்தும் மனத்தும் நான் போக மாட்டார் என்று சொல்லுகிற தரிசனம் தான் பரலோகத்துக்கு ஏற்ற தரிசனம். அந்த தரிசனம் நமக்கு உள்ளாடி இருக்கிறோனால் விதைக்கப்படுகிற வார்த்தை இதயத்தில் விதைக்கப்படணும். அது வழியருகே விழுந்தால் அது பறவை எடுத்து கொண்டு போயிடும். உனக்கு எந்த பிரயோசனம் இல்ல. வார்த்தை விளக்கி தரும்போ ஆமென் சொல்லுது, ஏற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே, உம்முடைய நாமத்துக்காக, உம்முடைய ஆசீர்வாதத்துக்காக, உம்முடைய ராஜ்யத்துக்காக நான் முன்னோட்டு வராம். எவனும் எதங்களும் சொல்லாமல் நான் ஊக்கமாய் எழுதி வரப் போகிறார் சொல்லி ஊக்கமாய் ஒரு தீர்மானம், ஊக்கமாய் ஒரு பொருத்தனை வார்த்தை இதயத்தில் கிரியாகும் போது நாம் ஒப்பு கொடுக்க வேண்டாம்ப்பா. நான் ஒன்னும் ஒருத்தரோடு கேட்டுட்டல்ல, உம்முடைய நாமத்துக்காக நானே இறங்கி வருகிறார். ദോഷമായിട്ടൊന്നും എന്റെ താതൻ എന്നെ അവൻ അടിച്ചാലും അവൻ എന്നെ സ്നേഹിക്കും. അടുത്തൊരു സാക്ഷി കൂടെ നാം പേசுகிறேன். இதே தேவ மனுஷன் அல்லேலூயா கலிகவள பாகத்தில் அல்லேலூயா சுவிசேஷத்தினுடைய சிறப்பு காலத்தில் அல்ல 100 வருஷத்துக்கு மேல இந்த மனுஷன் வாழ்ந்து போயிட்டு ஸ்தோத்திரம். இதே மனுஷன் கலிகவளாயில் ஸ்தோத்திரம் அல்லேலூயா ஊழியத்தின் பங்கு பெற்று ஊழியத்தின் பாதையில் வரும்போது சுவிசேஷ விரோதிகள் அந்த மனுஷனை விரட்டி ராத்திரியில் கலிகவளை பகுதியில் உள்ள ஒரு ஆசாரி ஃபேமிலிக்குள்ளாடி அவர் 7-8 மக்கள் இருந்தது. எல்லாம் ஆசாரி ஃபேமிலி. அவர் உள்ள போய் அந்த இடத்துல இருந்த ஆசாரி ஃபேமிலி தகப்பன் அல்லேலூயா இந்த ஊழியக்காரன் பாதுகாப்பு கொடுத்து கஞ்சி கொடுத்து படுக்க வச்சு ஸ்தோத்திரம் அல்லேலூயா. அப்பொழுது அந்த ஆசாரி ஃபேமிலியிலே ஒரு லாஸ்ட் மகன், அந்த மனுஷன் பேரும் ஆசாரி. ஸ்தோத்திரம் அல்லேலூயா. சேகரன் ஆசாரி. ஸ்தோத்திரம் அல்லேலூயா. அப்போ சேகரன் சொல்லுகிறார், 1-2 வயசு பிராயமாய பிள்ளை. மனுஷன் ராத்திரியில் அங்க தங்கி கஞ்சியும் குடிச்சிட்டு வெளியில் வர ஆவியானவர் சொன்னார், சேகரனை பார்த்து சொல்லு, இவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனம் உள்ளவன் சொல்லும் சொன்னாரு. உடனே அல்லேலூயா கொச்சு கொஞ்சம் உபதேசி சேகரன் தலையில் கை வச்சு ஒட்ட ஜெபம். இவன் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக பிரயோசனப்படுகிறவன். இவன் இருக்கிற அக்கறை சாதாரணமல்ல. அந்த சேகரன் ஆசாரி செய்தி கொடுத்த போலாக நான் ரட்சிக்கப்பட்டது. சேகரன் ஆசாரி இந்தியாவுடைய அப்போஸ்தலனாய் கேரளத்திலும் இந்தியாவுடைய பல பாகத்தும் ஆண்டவருக்காக பிரயோசனப்பட்டு 86 வயசில் ஸ்டேஜில் உட்கார்ந்திருந்த ஸ்டேஜில் பலவீனப்பட்டு வீல் சேர்ல உட்கார்ந்திருந்து செய்தி கொடுக்கும் போ மனுஷனுடைய அவசான நாளுகள் 89 வயசில் அவசான நாளுகளுடைய செய்தி இயேசு என்னை தொட்டங்கள். இன்றைக்கு பகல் வேளையில் நான் உங்களோடு சொல்லுகிறார், ஒரு மனுஷனை ஆண்டவர் தெரிந்து கொண்டால் அவனை இயேசு கைவிடவே மாட்டார். இன்றைக்கும் பகல் வேளையில் இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். ஒரு மனுஷன் அல்லேலூயா இதயத்தில் பரலோகத்தின் மகிமை ஏற்றுக்கொண்டால் உன்னை ஒருபோதும் இயேசு கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. அதான் சொல்லுகிறது, நீ சாகிறதுக்கு முன்னாடி ஆசாரிக்கு ஒரு மகன் இழந்து போயிடுச்சு. ஆனால் ஆசாரி துக்கம் உண்டு பாடி, ஆனாலும் பாடுகள் என்னுடைய அப்பா எனக்கு தந்தாலும் பிரச்சனை இல்லை, இயேசு என்னை நேசிக்கிறார். பாஸ்டர் சொன்ன ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட், ஸ்நேகம் அது ரொம்ப உறுதியாயிருக்கிறது. ஸ்நேகம் நம்மளை விட்டு விலகவே கூடாது. பாசம் அன்பு அது இயேசுவின்தாய் மாறட்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. பர்கவன்ஸ் ஃபாதர் பர்கவன்ஸ் பாடிய அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் உண்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை ஆராதனை
ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை. அல்லேலூயா. அப்போ பரலோகத்தின் வெளிப்பாடு ஒரு மனுஷன் பெற்றுக்கொண்டால் அவன் அன்பு கூறுகிறவனாய், அன்பு கூற கூற பிசாசினுடைய கூறுகள் உடையும், பிசாசினுடைய திட்டங்கள் உடையும். அன்பே மிந்தி போகிறதுக்கு எந்த கட்டளையும் இல்லைன்னு வேதம் தெளிவாய் சொல்லுகிறார். அன்பில் ஒரு மனுஷன் அஸ்திவாரம் போடுகிறதுக்கு ஒரே ஒரு வழி, கேட்கிற வார்த்தை இதயத்தில் கிரியை பண்ணணும். அடுத்து இந்த உபமையின் பொருளோ அதனுடைய 11ஆம் வசனம் முதல் சீக்கிரமாய் படி. உபமை ஜாதிகளோடு பேசி, ஆனால் உமைக்கு ஒரு ரகசியம் உண்டு. ரகசியம் சொல்லுகிறது இயேசு 11ஆம் வார்த்தை முதல் விளக்கி கொடுக்கிறார். விளக்கி கொடுக்கிறது தன்னுடைய பிள்ளைகளுக்கு விளக்கி கொடுக்கிறார். இவ மட்டும் நீங்க ஏற்றுக்கொண்டு போனால் உள்ளாடி ஒன்றுமே இருக்காது. அதை பொருள் வியாக்கியானம் பண்ணி நானே வியாக்கியானம் பண்ணுகிறது உங்கள் இதயத்தில் வந்தால் கட்டாயம் அது பரலோகத்துக்கு ஏற்றதாய் மாறும். சீக்கிரம் 11ஆம் வார்த்தை. அந்த உவமையின் கருத்தாவது விதை தேவனுடைய வசனம். விதை எல்லாரும் சொல்லுங்க. விதை தேவனுடைய வசனம். வழியருகே விதைக்கப்பட்டவர்கள். அப்ப விதை தேவனுடைய வார்த்தை. சொல்லுங்க. முன்னாடி பேசப்பட்டு சிலது என்ன பண்ணி வழி அருகே விழுந்தது. அப்ப என்ன பண்ணி பறவைகள் வந்த தூக்கிட்டு போனது. அப்போ பறவைகள் தூக்கிட்டு போனதுனால வார்த்தை நமக்கு பிரயோசனமாயில்லை. விதையை குறித்து வேதம் சொல்லுகிறது, இயேசு சொல்லுகிறது விதை தேவனுடைய வார்த்தை. எல்லாரும் சொல்லுங்க. அதான் சொல்லுகிறது யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 1-2 வசனம் சொல். ஆதியிலே வார்த்தை, in the beginning, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. சோதரன் சொல்லுங்களா? அப்ப இந்த வார்த்தை கருத்துள்ளது. அல்லேலூயா. அப்ப இந்த வார்த்தை ஒரு மனுஷன் புறக்கணிச்சால் அது வழியில் போய் விழும். இதை ஏற்றுக்கொண்டால் அது என்ன செய்யும்? 100, 60, 30 கனி கொடுக்கும் என்று வேதம் சொல்லுகிறார். புறக்கணிக்கிற மக்கள் 10 வருஷம் ஆலயத்தில் வந்தாலும் பிரயோசனம் இல்லை. ஏற்றுக்கொள்ளுகிற நபர் 6 மாசம் கூட்டத்துக்கு வந்து அடுத்த லெவலில் போ. அடுத்த லெவலில் போகிற நபர்கள் தான் சபைக்கு பிரயோசனம், ஆவிக்குரிய பிள்ளைக்கு பிரயோசனம், ஊழியக்காரங்களுக்கு பிரயோசனம், இயேசுவின் ராஜ்யத்துக்கு பிரயோசனம். சிலது வந்து பார்த்துட்டு ஒன்றுமே நடந்த போற காரணம் என்ன? ஒன்றுமே இல்லை, இருதயத்தில் இல்ல, வார்த்தை இல்ல, பரலோகத்துக்கு ஏற்ற கனி இல்ல, நிலைநிற்கவே மாட்டாரு. சோத்ரம். நிலைநிற்கிறதோ கரெக்டாய் வார்த்தை கிரியை பண்ணி இயேசுவுக்காக ஏதாவதெങ്കിലും செய்யணும் என்ற நோக்கத்தோடு உறுதியாய் எழும்பி வருகிறது. அநேகர் அவருக்காக ஏதாவதெങ്കിലും செஞ்சிடுவார். அல்லேலூயா. அப்ப வார்த்தை விதைக்கப்பட்டது. வார்த்தை அடுத்து வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். வசனத்தை இவர் என்ன செய்கிறார்? கேட்கிறவராய். அடுத்த பாயிண்ட் பயங்கர விளக்கம். அதன் விளக்கமாக ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை நீங்க கேட்கலாம். இயேசு சொன்னாரு முதலாவது வழி அருகே விழுந்து அது பரவ வந்து எடுத்து வழி அருகே விதைக்கப்பட்டவர்களாய் வசனத்தை கேட்கிறவர்களாய் வசனம் கேட்பாரு. சொல்லுங்க. நம்மளும் சுவிசேஷம் வசனம் கேட்பாரு. வசனம் என்ன செய்யும்? கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானவன் வந்து அந்த வசனத்தை அவர்களுடைய இருதயத்திலிருந்து எடுத்து பாடுகிறான். பாருங்களா, வசனம் சந்தோஷத்தோட கேட்பாரு. வழி அருகே விழுந்தா இருந்தாலும் நல்லதுதான். ஆலயத்தில் வரும், உட்கார்ந்து இருப்பாரு, கரங்களை தட்டு, ஆலயத்துக்கு தேவைகள் சந்திக்கும், எல்லாமே செய்யும். வார்த்தை கேட்கிற நேரமாகும் போ சந்தோஷத்தோட கேட்பாரு. ஆனா என்ன செய்ய மாட்டாரு? சீக்கிரம்படி. பிசாசானவன் வந்து வசனத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து, அப்ப பிசாசானவன் வந்து அந்த வசனத்தை இருதயத்திலிருந்து திருடி கொண்டு போகிற அளவுக்கு இந்த மனுஷன் இருதயத்தை யாருக்கு கொடுத்திருக்கிறார்? யாருக்கு கொடுத்திருக்கிறார்? அப்ப இருதயத்தை சாத்தான் கையில் கொடுத்துட்டு கூட்டத்து வந்து உட்கார்ந்து இருப்பாரு. ஆமா, அதானே கரெக்ட். இருதயத்தை சாத்தான் கையில் கொடுத்துட்டு கூட்டத்தில் வந்து உட்கார்ந்து இருப்பாரு. എന്നിട്ട് என்ன பண்ணுவாரு? கேட்ட வசனம் அவருக்கு என்ன ஆக மாட்டார்? பிரயோசனமாகாது. அப்ப என்ன செய்யும்? பிசாசானவன் இவர் தூங்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களா. நம்ம தூங்கிட்டு இருந்தவர் ஆளவன் தட்டி நமக்கு தெரியுமா? பக்கத்திலோட பேச தெரியுமா? இல்ல. இதே போல இருதயத்தை தூக்க வச்சுட்டு இவரு கண்ணு கொண்டும் அல்லேலூயா ஃபேஸ் கொண்டும் முகம் கொண்டல்ல என்ன செய்வாரு?
பாஸ்டர் பேசுறதோ, சகோதரன் பேசுகிறதோ, தாய்மார்கள் பேசுகிறதோ எல்லாத்துக்கும் தலையாட்டும். ஆனா சம்பவம் எங்க போகாது? இருதயத்தில் கிரிய பண்ணாததினாலே. இருதயத்தில் கிரிய பண்ணாத காரணம் என்ன? சாத்தான் இருதயத்தை தூக்க வச்சிருக்கிறார். இருதயம் தூக்க வச்சதுன்ற காரணம் என்ன? பாஸ்டர், எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை, இதொன்னும் விட்டுட்டு சீக்கிரமா என்ன செய்ய முடியாது. அப்படி சீக்கிரமா இவர் வராததல்ல பிரச்சனை. இவர் 50 கிலோ 100 கிலோ தூக்கி எடுத்து கொண்டு வருவாரு, எப்படியாவது தள்ளிக்காரி வருவாரு. ஆனா இருதயம் அங்க போகும். இருதயம் அங்க இருக்கு, உகாண்டையில், சைனால இருக்கு. இருதயம் அங்க போயிருந்துட்டு, ஐயோ என கணவன் சகோதரன் என்ன பண்ணிட்டு இருக்கோம் தெரியல, தூக்க வராது, தூக்க தட்டு, அல்லேலூயா. இருதயம் வேற போகும். இருதயம் மொத்தம் அங்கங்க போய்கொண்டே இருப்பாரு. இருதயத்துக்கு ஒரு விஷயம் சொல்லுகிறது, அது லைசன்ஸ் வேணும்னா வாங்கலாம், ரட்சிக்கப்பட்ட லைசன்ஸ் வாங்கலாம். ஆனா ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் லைசன்ஸ் இன்னொரு ஆளுக்கு கொடுத்துட்டு ஆராதிக்கிற சகோதரன்மார் உண்டு, ஊழியக்காரங்கள் உண்டு. சகோதரன் சொல்லுங்களா, லைசன்ஸ் யாருக்கு கொடுத்து? நான் கேட்ட ஒரு பாஸ்டர் கையடிக்கும் பொழுது ஒரு ஊக்கம் இல்லை. அது என்னன்னு கேட்டா, பொண்டாட்டி ரொம்ப தொல்லை. சோத்ராவில் இல்லையா? அப்படியா? ஆனாலும் நீங்க கலந்துட்டு தானே, பொண்டாட்டி தொல்லையா இருந்தாலும் அந்த தடை மாறணும் அல்ல. அப்ப சொல்லுகிறது இல்ல, தடையை மாற்றுவதற்கு ஆராதிச்சு கெட்டவுக்கு என்னால் முடியல. அப்ப நான் சொன்னாரு, பாஸ்டர் எத்தனை நாளாய்? அது நிறைய வருஷமாய். அதனால இது முற்றி போச்சு பாஸ்டர். சோத்ரம் சம்பவம் என்ன பண்ணிட்டு ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு. அப்படி நீங்க விடக்கூடாது இல்லையா? அப்ப சொன்னது, அது ஒரு வாட்டி பார்த்தேன், 2 வாட்டி பார்த்தேன், கெட்டு விழுந்துச்சு, இனி சீக்கிரமா விலகவும் முடியாது. அப்ப நான் கேட்டேன், பாஸ்டர் பொண்டாட்டி துரோகம் சொல்லுகிறேன், வேற யாருங்களோட பங்குண்டா பாஸ்டர் கேட்டேன், ஓப்பனா கேட்டேன். அப்ப பாஸ்டர், பங்கொன்னும் இல்லை, ஆனாலும் ஒரு சகோதரி இழிச்சு காட்டுவாரு. சோத்ரா அல்லேலூயா. அப்ப நானும் என்ன பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா இழிச்சு காட்டி கடைசி என்ன பண்ணிட்டேன், நானும் விழுந்துட்டேன். சோத்ராங்க. இப்ப மனைவியக்க விட்டுட்டாய். இப்ப அவளை குறிச்சு நினைவினால என்ன பண்ணுகிறது? ஆராதனை வர்றதில்லை. அதன் அர்த்தம் சாத்தான் இதயத்தை திருடியால், இருதயம் தூக்கமாய் போனால், நீ வாய் கொண்டு பேசுவார், முகம் கொண்டு சிரிப்பார், காலு கொண்டு நடப்பார், இருதயம் வஞ்சிக்கப்பட்டால் பரலோகத்தின் மகிமை இருதயத்தில் கிரிய பண்ணியால் மட்டும்தான் உனக்கு எழும்பி வர முடியும், சபைக்காய் பிரயோசனப்பட முடியும், உன் குடும்பத்தை கட்டி எழுப்ப முடியும், உன் பிள்ளைகள் எதிர்காலம் கட்டி எழுப்ப முடியும். அதனால யாராவது எங்களை சிரிச்சு காட்டியால் நீ மயங்காத, இருதயம் திருடி போகும். மயங்கியால் இருதயத்தின் அகத்தொரு கோட்டம் வரும், வார்த்தை கேட்காது, தீர்க்க தரிசனம் கேட்காது, யாரு நல்லது பேசியாலும் அதை ஏற்றுக்கொள்ளுகிறதுக்கு மனோநிலை இருக்காது. காரணம், இருதயம் சாத்தான் வஞ்சிக்கும். அதாக சொல்லுகிறது, இயேசு விளக்கிய போல் இயேசுவின் இருதயத்தை நமக்கு காண முடிச்சு. இயேசு விளக்கிய போதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. உபமா பேசியப்போ நாம் வாசித்து விட்டு, ஆனால் இயேசு விளக்க ஆரம்பிச்சப்போ இருதயத்தின் அகத்திருக்கிற ரகசியங்களே, அசுத்த சிந்தனைகளே, அசுத்த நிலைகளே இயேசு வெளியில் எடுத்த மேஜர் சர்ஜரி. அதன் அர்த்தம், இருதயம் கொண்டொரு மனுஷன் மனம் மாறியால் மட்டும்தான் அவன் பரிசுத்தவானாய் மாறும். ஒருத்தன் பரிசுத்தவானாய் மாறியால் தேவனுடைய பிள்ளை என்று அழைக்கப்படும். எத்தனை பேர் இன்றைக்கு ஆராதிக்கிறோம்? எத்தனை பேர் பரிசுத்தவானாய் ஆராதிக்கிறோம்? ரகசியமாய் நீ செய்கிற பாவங்கள் இருதயம் தூக்க வைக்க போகிறார், இதயத்தை கொல்லுகிறார். கேட்கிற சுவிசேஷம், கேட்கிற தீர்க்க தரிசனம் உனக்கு மேன்மையாய் மாறாது. அநேக விஷயங்கள் உனக்கு மேன்மையாய் இருக்கும் போ, சுவிசேஷம் உனக்கு மேன்மையாய் மாறாத காரணம், நீ சுவிசேஷத்தை விட நீ உன் இருதயத்தை ஏமாத்துக்கு கொடுத்துட்ட. அல்லேலூயா. இயேசுவின் சுவிசேஷம் கேட்டு ஏற்றுக்கொள்ள முடியாத அநேகர் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். அக்கூட்டராய் நாம் மாறக்கூடாது. அடுத்த வசனம் படி. கல்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும்போது, பாருங்களா, பாறை குளிச்சு ஒரு உபமை இயேசு சொன்னார் நம்ம விளக்கி முன்னாடி. கல்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும்போது சந்தோஷத்துடனே, எல்லாரும் சொல்லுங்க, சந்தோஷம் வந்தது, சந்தோஷம் வந்தது, சந்தோஷம் என்னில் வந்தது. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், என்னை முற்றும் சந்தோஷம் என்னில் பொங்குதே. எல்லாம் கரெக்ட் தான். சொன்னதெல்லாம் கரெக்ட் தான். பாடியதும் நல்லதுதான். பாட்டு பாடும் போதும், கை அடிக்கும் போதும், சிரிக்கும் போது ஒரு நல்ல உற்சாகம். ஆனால் வசனம் பாறையில் விதைக்கப்பட்ட வசனம் சொன்னால், அல்லேலூயா, மண்ணில்லாததினால் ஆட்டவும் சாட்டவும் எல்லாம் என்ன செய்யும்? வசனம் கேட்டு வேறுபட்டு வேறு
ഇറങ്ങാത്തതിനാലേ, ഉறுதியாய் இயேசு கிறிஸ்து என்ற பாறமேல் அஸ்திவாரம் போட்டு ஒரு உண்மையான தேவனுடைய பிள்ளையாய் மாறாததினாலே ഈ പാട്ടും ആട്ടവും എല്ലാം கொஞ்சம் காலம்தான். உடனே ஏதாவது ஒரு குறவும் குற்றவும் பேசி கிளம்பி போகும். அல்லேலூயா. இப்படி அநேக குடும்பங்கள் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து விலகி, எதனால பிள்ளை அங்க போகாதது? அது பாஸ்டர் சட்டையில் ஒரு கருத்த கலர், கருத்த கலர், பச்சை மஞ்சள் ஒன்றும் இல்லையா, அது ஒரு கருத்த கலர். அது கொஞ்சம் நீ வாங்கி வாஷ் பண்ணி கொடுக்கலாமல், அது முடியாது, பாய்ச்சல் தான் மாற்றணும். சோத்ரா, அத போய் பக்கத்தில் போயிட்டு வந்து பாஸ்டர் ஊரி தாங்க, நீங்க அங்க மாறது இல்லைங்க, வந்து வாஷ் பண்ணி தரேன்னு சொல்ல, அது முடியாது. அது அது பேசுறது ஒரு சுகம். புரிஞ்சிருச்சா? ஏதாவது பேசுறது ஒரு சுகம். இதான் மனுஷன். அல்லேலூயா. ஆனால் இவன் பின்மாறியதிന്റെ பதில் கேட்டா உத்தரவில்லை. நீ எதனால பின்மாறியது? அது பாத்திரம் நீ எடுத்து வச்சல, கரெக்ட் தான். ஆனா நீ மாறிய காரணம் என்ன? பங்கிலிருந்து விலகின்ற காரணம் என்ன? ஐக்கியத்திலிருந்து விலகின்ற காரணம் அதுக்கு இல்ல. பின்னே பின்னே அமட்டுக்கு தான் பேசுவாரு. காரணம் என்ன? இவன் விலகிட்டே வருஷங்களாய், இவள் விலகிட்ட வருஷங்களாய். ஆனா வெளிப்பட்டப்பதான் நமக்கு தெரியுது. அல்லேலூயா. வெளிப்படாத இருந்த நம்மளுக்கு தெரிஞ்சதில்லை. காரணம் என்ன? இது கேட்டு கேட்டு குதிச்சு குதிச்சு துதிச்சு துதிச்சு பிரைஸ் தி லார்ட் சொல்லி சொல்லி நம்மளோட இருந்து பிரச்சனை வந்தப்போ வேறில்லாததினால ஓடி போயிடுச்சு. எங்கே ஓடி போயிடுச்சு? എന്നിട്ട് அங்க எல்லாம் போயிருந்து பேச ஆரம்பிச்சு. கேட்ட வசனத்தில் வேறில்ல. கேட்டப்ப சந்தோஷம், துள்ளிச்சாடி கொடுத்து லட்சங்கள் கொடுத்திருக்கும், கார் வாங்கி கொடுத்திருக்கும், லோரி வாங்கி கொடுத்து எல்லாம் செஞ்சு, ஆனால் வசனத்தின் அஸ்திவாரம் போட்ட ஒரு ரட்சிப்பினுடைய சந்தோஷம் இல்லாத மனுஷன் இதெல்லாம் செஞ்சு கடைசியில் விலகி. விளக்கம் உண்டாகிற காரணம் கேட்ட வசனம் பாறைமேல் அஸ்திவாரம் போட முடியாது. பாறையில மேல் விழுந்த விதை வார்த்தை கல்லின் மேல், கல்லான இதயத்தின் மேல் விழுந்த இந்த வார்த்தை வேறில்லாததினாலே, இது செழிப்பில்லாததினாலே, ஊக்கமில்லாததினாலே பின்மாற்றத்தில் போயிடுச்சு, விலகி போயிடுச்சு. பின்ன நீ எவ்வளவு ஆராதிச்சிட்டும் காரியம் இருக்கா? இல்ல. அடுத்த வசனம் சீக்கிரம் படி. முள்ளுள்ள இடங்களில் என்ன? முள்ளுள்ள இடங்களில். அடுத்து முள்ளிന്റെ உபமையை குறித்து இயேசு படிப்பிச்சு. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். வசனத்தை நல்லபடியா கேட்பாரு. பைபிள் காலேஜிலும் படிப்பாரு. எத்தனை பேர் பார்த்திருக்கு? தியோலஜி படிச்ச ஆளுகளே, தியோலஜி படிப்பாரு, எல்லாம் திட்டமா படிப்பாரு, எல்லாம் டிராயிங் வச்சு படிப்பாரு, எல்லாம் எழுதி திட்டப்படுத்துவாரு, எல்லாம் செய்யணும், கரெக்டா செய்யணும். காரணம் அடுத்தவங்களை படிக்க வைக்கணும், செஞ்சுதான் ஆகணும். ஆனால் இவர் ஸ்கேல் போட்டு இது செய்கிறது அடுத்தவனை ஊசி போடுறதுக்கு மட்டும்தான், இருதயத்தில் இல்ல. சோதம் சொல்லுங்களா? அல்லேலூயா. அப்ப நீ படிச்சது பாடிக்கொண்டிருக்கும் போது, படிச்சது பாடியால் அல்லேலூயா, படிச்சது பாடியா பிரயோசனம் வருமா? அல்லேலூயா. படிக்காதது பாடியா பிரயோசனம் வருமா? சொல்லுங்க. அல்லது படிக்காத ஒரு ரகசியம் உண்டு, பரலோகத்தின் ரகசியம். பரலோகத்தின் ரகசியங்களை குறித்து ஆத்மாவில் விசுவசிச்சு இந்த இடத்தில் பாடி பரலோகத்துக்கு போறது உண்மையா? அதான் இங்க படிச்சுட்டு பாடுகிறது உண்மையா? ஏதாவது யோசிக்கிறீங்களா? படிச்சால் பாடத்தான் முடியும். ஆனால் நீ பரலோகத்தின் தரிசனம் பெற்றுக் கொண்டால் நீ ஒரு ஆவிக்குரிய மனுஷனாய் மாறும். உன்னுடைய பாட்டுகள், உன்னுடைய பேச்சுகள் விசுவாசத்துக்குரியவையாய் மாறும். அதன் அர்த்தம் நீ புறமே உள்ளது பார்க்காது, அகத்து கிரியை பண்ணுகிற இயேசுவின் மகிமையை ருசிக்க ஆரம்பிக்கும். உன்னை ஒதுக்கிறதுக்கு, உன்னை பின்னோக்கம் பிடிக்கிறதுக்கு ஒரு அந்தகார வல்லமைக்கு முடியாத அளவுக்கு நீ எழும்பம். அல்லேலூயா. விழுந்து போறதும் பின்மாறி போகிறதுக்கு எல்லாம் காரணம் மனுஷன் முகம்தான். சோத்திரம். யாரெങ്കിലും ஒராள் அல்லேலூயா குடும்பத்திலிருந்து விலகட்டும், யாரெങ്കിലും ஒராள் கூட்டத்திலிருந்து விலகட்டும். இதனுடைய எல்லாம் காரணம் தேவனுடைய முகம் அல்ல, மனுஷന്റെ முகம். அல்லேலூயா. மனுஷന്റെ முகம் ஒருத்தரையும் பரலோகத்துக்கு கொண்டு போகாது. தேவனுடைய முகம் மட்டும்தான் எவனையும் பரலோகத்துக்கு கொண்டு போக முடியும். அப்படி இருந்தால் அன்பு தேவ மனுஷன் ஒரு வார்த்தை சொன்னார், மனுஷனை அல்ல தேவனுடைய முகத்தை நீ பார். மனுஷന്റെ பேச்சு, மனுஷന്റെ அழகும், மனுஷന്റെ രീതികളും ചിലപ്പോൾ ஒருவேளை நீ நினைச்சது போல ஆயிருக்காது. நீ சிந்திச்சது போல ஆகணும்னு நீ நினைச்சது அது உன்னுடைய தப்பு. பரலோகம் இதுவுமாய் எந்த பந்தமும் இல்ல. ஆனால் நீ தேவனுடைய முகத்தை பார்த்தால் உன்னை அசால்ட்டாய் நடத்துகிற ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். சோத்திரம் சொல்லுங்களா? அப்போ பாறையில் விழுந்ததில் வேறு கரெக்ட் அல்ல, வித்தியாசமாய். அடுத்த வசனம் படி. முள்ளுள்ள
இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களா இருக்கிறார்கள். வசனத்தை அவர் சந்தோஷத்தோட கேட்கிறார். கேட்டவுடனே போய் பிரபஞ்சத்துக்குரிய கவலைகளினாலும் எல்லாரும் சொல்லுங்க, பிரபஞ்சத்துக்குரிய கவலைகளினாலும் சொல்லுங்க. பிரபஞ்சம் வசனம் நல்லபடியா என்ன பண்ண ஏற்றுக்கொண்ட, ஆனால் ஊசி முள்ளு இருதயம் முள்ளுள்ளதானதுனால, இருதயம் அக்செப்ட் பண்ணாததினால், ஏற்றுக்கொள்ளுகிற மனோதனை இல்லாததினால வார்த்தை இருதயத்தில் விழும்போது இருதயத்தில் இருக்கிற ஊசி என்ன பண்ணுகிறார்? வார்த்தையை கொல்லுகிறார். சொதம் சொல்லுங்களா? யோவான் சுவிசேஷம் 1 தெளிவாய் சொல்லுகிறது, ஆதியில் வார்த்தை இருந்தது. The beginning is words. வார்த்தை இருந்தது, இந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு கூட இருந்தது, அவன் தேவனாய் இருந்தது. இந்த வார்த்தையை இதயத்தில் போட்டு கொண்டு வந்துட்டு ஒரு ஊசி போட்டு 4 குத்தும் கொடுத்தால், வார்த்தை உடைஞ்சால் உன்னோட குடும்பமே அழியும். அப்ப கூட்டத்துக்குள்ளாடி வந்திருந்துட்டு கேட்டு உள்ள கொண்டு வந்துட்டு அதே இதயம் கொண்டு வார்த்தையை குத்தியால், சோத்திரம் சொல்லுங்க, வார்த்தைக்கு ஒண்ணும் வராது. வார்த்தை தான். வார்த்தையை குத்த குத்த குடும்பம் குப்பை குந்தாகும். அதன் அர்த்தம் நம்மளை ரட்சிக்கின்ற வார்த்தை, நம்மளை விடுவிக்கின்ற வார்த்தை, நம்முடைய சாக்கு போக்கு மனசினால குத்தி குத்தி நம்மளே அழிச்சிட்டு நமக்கு நம்மளே ஒரு பாறையாய் மாறி எத்தனை காலம் நம்மளை ஆராதிப்பார், எத்தனை காலம் நாம் துதிப்பார். அந்த துதியும் ஆராதனையும் நிலைநிற்கிறதல்ல. அன்பு தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய வார்த்தை உண்மையானது. அது இரு வாய்த்தலை உள்ள பட்டை. அது அங்கேயும் குத்தும் இங்கேயும் குத்தும். கொடுக்கிற செய்தி கொடுக்கிற மனுஷனையும் குத்தும், செய்தி கேட்கிற நம்மளையும் குத்தும். கொடுக்கிறவனும் கேட்கிறவனும் ஒரே போல செயல்பட்டால் அங்கே ஒரு கிரியை நடக்கும். அல்லேலூயா. அந்த கிரியைக்கு தான் தேவனுடைய ஆவிக்கேற்ற கிரியைன்னு சொல்லுகிறது. அந்த கிரியைக்கு இந்த காலத்தில் யாருக்கும் நிலைமை இல்லை. அப்படிப்பட்ட கிரியை வந்து யாருக்கும் வேண்டாம். இன்றைக்கு எல்லாம் அல்லேலூயா, நான் பேசுவேன், நீ கேட்டா போதும், நான் சொல்லுகிறதா நியாயம் என்று சொல்லுகிற அளவுக்கு உலகம் போய் கொண்டிருக்கும் போது நம்ம அப்படிப்பட்டவர் அல்ல. நீர் பேசுங்கப்பா, உங்களுடைய வார்த்தை எனக்கு போதும் ஆண்டவரே, உங்களுடைய சத்தம் எனக்கு போதும்னு சொல்லி ஒரு நல்ல மனசோட ஒப்பு கொடுத்தார். இயேசு நம்மளோடு பேசுவார், அவர் நம்மளை தெளிவாய் நடத்துவார். அடுத்த வசனம், முள்ளு ரொம்ப ஊசி போட்ட போது பிரபஞ்சத்தினுடைய சிந்தனை உள்ள ஏறி, பிரபஞ்சம் என்று சொல்லுகிறது பலவிதமாய் பிரபஞ்சத்தினுடைய சிந்தனை. ரோமருக்கு எழுதிய நிரூபணம் 12:3-4 வசனங்கள் நினைக்கிறேன், சீக்கிரம் படிங்களா? அல்லேலூயா. ரோமர் 12:3-4. அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனாகிலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியது இல்ல 12 അതിന്റെ രണ്ടാമത്തെ വചനം അല്ലേ? എത്ര വചനം? 2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணவுமான சித்தம் இன்னதென்று பகுத்து அறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். அதன் அர்த்தம், பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரித்தால் மனம் புதிதாகாது. பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காமல் ஒவ்வொரு ஆராதனைகளும் உபவாசங்களும் நம்முடைய மனசு என்னாய் மாறும்? புதிதாகும். மனசு புதிதாயால் நம்ம ரூபாந்தரப்படும், மறுரூபப்படும். மலையாளத்தில் ரூபாந்தரம், தமிழில் மறுரூபம். அல்லேலூயா. நமக்கு மறுரூப வாழ்க்கை வேணுமா? இதயம் என்ன செய்யக்கூடாது? பிரபஞ்சத்துக்கு ஏற்றபடி என்ன செய்யக்கூடாது? இதயத்தை கொடுக்க கூடாது. அதான் சொல்லுகிறது இயேசு. அல்ல, முள்ளு என்ன பண்ணி நெருக்க ஆரம்பிச்சப்போ இருதயம் பிரபஞ்சத்துக்கு ஏற்றதாய். சோத்ராங்க. பணம் நெருக்கி, தேவைகள் நெருக்கி, பலவிதமான பிரச்சனைகள் நெருக்க உலகத்துக்கு ஏற்றபடி எவன் போகிறியோ அவர் இயேசு அப்பைக்கு ஊத்தவன் அல்ல. அதான் சொல்லுகிறது. அன்பு ஊழியக்காரன் சொன்னாரு, பவுலோசுக்கு என்ன ஊசி போட்ட யாருக்கும் தெரியுமா? தெரியவே மாட்டாரு. ஆனா பவுலோசுக்கு நல்ல ஒரு ஊசி போட்டு, பவுலோசு, ஆண்டவரே உம்முடைய கிருபை எனக்கு போதும்னு சொல்லி அழத் தொடங்கி, அப்பொழுது சொன்னாரு, என்னுடைய கிருபா பலவீனத்தில் திகவுள்ளது. அதன் அர்த்தம், ஊசி இருக்கட்டும், இது வெச்சது எனக்கு ஒரு தேவை உண்டு. வெளிப்பாடில் கஷ்டம், நஷ்டம், பாதிப்புகள், சோதனைகள் உனக்கு தந்தது எனக்காக, மீண்டும் ஜெபிக்கிறதுக்காக,
திரும்பியும் ஆராதிக்கிறதுக்காக, திரும்பியும் சுவிசேஷம் பேசுகிறதுக்காக, எனக்காக அடி கொள்ளுகிறதுக்காக, எனக்காக சாகிறதுக்காக. அழைப்புள்ளவன் மேல் உபத்திரவம் உண்டு. உபத்திரவம் இல்லாதவன் அழைப்புக்குரியவன் அல்ல. அப்ப பாருங்க, இதுவரை எனக்கு உபத்திரவம் இல்லை. வரும் வரும். அழைப்பு எவ்வளவு மேன்மையுள்ளதோ உபத்திரவம் சீக்கிரமா வரும். அல்லேலூயா. உபத்திரவம் எதிர்பார்த்தோ அழைப்புள்ளவன் உபத்திரவம் எதிர்பார்த்து கொண்டே. உனக்கு வந்த உபத்திரவங்கள் உன்னை அழிக்கிறதுக்கல்ல, உன்னை மேன்மையாக்கி மாற்றுகிறதுக்கு. அதன் அர்த்தம் பவுலோசுக்கு தெளிவாய் சொன்னாரு, ஈ கஷ்டம், ஈ பாடுகள், ஈ துன்பங்கள், ஈ வேதனைகள் எதுக்காக அப்பா, எதுக்காக ஆண்டவரே என்று கேட்டபோது, உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உன் கவலைகள் எல்லாம் உன்னை விட்டு நீங்கி போகும். அப்போ வார்த்தை முள்ளில் விதைக்கப்பட்ட போது இப்பிரபஞ்சத்துக்கு ஏற்றபடி போகிறதுக்கு சாத்தான் அடிமைப்படுத்தி, அல்லேலூயா, கேட்ட வார்த்தை பிரயோசனமாகாமல் இருந்த போது இப்பிரபஞ்சத்தினுடைய மோகங்கள், வெறிக்கூத்துகள், காமங்கள், அசுத்த சிந்தனைகள், பிரலோபனங்கள், அசுத்தமான நோக்கங்கள், நடக்கைகள், இதெல்லாம் ஒரு மனுஷனை சுற்றுகிற காரணம் சொல்லுகிறது. இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறதுக்கு மனசு கொண்டு ஓகே, கேட்ட வார்த்தை பிரயோசனம் இல்லாதது. அல்லேலூயா. அடுத்தவங்களை ஊசி போடுகிறது. பவுலோஸ் தெளிவா சொன்னாரு, அடுத்தவங்களை குறித்து அல்லேலூயா பேசி, அன்பு தேவ மனுஷன் சொன்னாரு, அடுத்தவனை குறித்து என்ன செய்யாதே, அதிகமா நீ பேசாதே, அடுத்தவன் ரகசியத்தை குறித்து அதிகமா பேசிக் கொண்டிருக்காதே. பேச பேச நீயும் வார்த்தையின் தம்மில் எந்த பந்தமில்லாதவனாய் மாறும். சோத்திரம், அல்லேலூயா. அநேக நகர்ந்து போயிடுச்சு. இப்ப இருந்த ஒரு 5 பேருடைய குறைவு ஒரு அரை மணிக்கூர் நம்ம பேசி பாருங்களா, அரை மணிக்கூர் நம்முடைய ஹிருதயம் சத்து. அல்லேலூயா. திருப்பி எடுக்கணும் 10 மணிக்கூர் ஜெபிச்சாலும் திரும்பி வராது. பேச பேச ஹிருதயம் கட்டப்படும். நீ வாய் துறந்து அவனை குறித்து அவளை குறித்து பேச பேச உன் ஹிருதயம் சாகும், பிரயோசனமற்றதாய் மாறும். அதை பின்ன திருப்பி கொண்டு வருகிறதுக்கு ரொம்ப கண்டிஷன், ரொம்ப மோசம் கண்டிஷன். அதான் முள்ளு. கேட்ட வார்த்தை பிரயோசனம் இல்லாதாய் மாறுகிறது. இது கொண்டு ஒரு பிரயோசனம் இல்லாத மாறியால் நம்முடைய வாழ்க்கை ஒன்றுமே நமக்காக முடியாது. சீக்கிரம் அடுத்த வசனம் படி. கேட்ட உடனே போய் பிரபஞ்சத்துக்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் பாருங்களா, ஒன்று பிரபஞ்சத்துக்கு ஏற்ற கவலை, 2 ஐஸ்வர்யம். എന്ന് പറഞ്ഞാൽ அளவுக்கு மிந்தி ஒரு மனுஷன் கையில் இருந்தாலும் பிரச்சனை தான். ஐஸ்வர்யத்தினால், அடுத்து சித்து இன்பங்களினாலும் நெருக்கப்பட்டு. சோத்திரம். அப்ப இந்த ஐஸ்வர்யம், கவலை, பிரபஞ்சத்துக்கு ஏற்ற சிந்தனைகள் இதெல்லாம் கூட இந்த மனுஷனை சுற்றி கட்டிய போது என்ன பண்ணிட்டேன், கேட்ட வார்த்தை பலன் கொடாமல் போயிடுச்சு. ഒരു പ്രയോജനമില്ല. ഈ മനുഷ്യൻ കൂട്ടത്തേക്ക് വന്നിട്ട് ആരാധിച്ചിട്ട് ഒരു പ്രയോജനമില്ലാതെ ഇത് ബലമില്ലാതെ പോയിടിച്ചു. ഇതിന്റെ ക്രിയയില്ല. ഞാൻ ഏതോ വന്ന് ഉட்கார்ந்திருந்து 2-3 മണിക്കൂർ முடிச்சாൽ എല്ലാവർക്കും தெரியும் നാം വന്നത്. ஆனா கேட்ட வார்த்தை பிரயோஜனமில்லாததினாலே ഈ மனுஷனிலൂടെ நல்ல கனிகளை கொடுக்க ஆண்டவருக்கு முடியல. ஸ்தோத்திரம். அடுத்த வசனம் படி. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவன், நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டதோ வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்கள். ஆமென் சொல்லுங்களா. அல்லேலூயா. சிலுவை சுமந்தோராய் சீசனாகுமோ. கனி கொடுத்தது, வசனம் கேட்டு கனி கொடுத்த ஒரு குரூப் உண்டு. கேட்டது பொறுமையோடு. வசனம் கேட்டு எந்த மனுஷன் பொறுமை பெற்றுக்கொண்டோ அவன் கனி கொடுக்க ஆரம்பிச்சு. பொறுமை உள்ளவன் தேவனுக்கு கனி கொடுக்கும். பொறுமை உள்ளவள் தேவனுக்கு கனி கொடுக்க ஆரம்பிக்கும். இல்லெങ്കിൽ மரமாய் நிற்கலாம். எப்படி நிற்கலாம்? மரமாய் நின்னால். தினேஷ் பாஸ்டர், பாஸ்டர் பேர் என்ன? ஜெனீஷ் பாஸ்டர் சொன்னாரு, அத்தியை பார்த்த என்ன இல்ல நீங்க செய்தி மறந்துடுச்சு. நான் மறக்க மாட்டாரு, காரணம் மறந்தா விழுந்து நிக்க முடியாது. அத்தியை போய் பார்த்த மரமா நிக்கிற என்ன இல்ல, கனி இல்ல. உடனே இயேசு என்ன பண்ணிட்ட, சபிச்சு. கனி இல்லாத அத்தியை பார்த்தவன் சபிச்சு. இயேசு அதான் சொல்லுகிறது, கேட்டுட்டு பிரயோசனம் உள்ளவரோ நல்ல இதயத்தோட என்ன செய்யணும், சொல்லுகிற ஆலோசனைகளை
அது என்ன செய்யட்டும், சிவின்சி ராஜா பாஸ்டர் பேசட்டும், லிவின்சி ராஜா பேசட்டும், பெலக்கோஸ் பாஸ்டர் பேசட்டும், இங்க இருக்கிற ஒவ்வொரு பேரும் பேசுற ஆலோசனையை தெளிவாய் ஆமென் சொல்லி நல்ல இருதயத்தில் ஏற்றுக்கொண்டால் என்ன செய்யும், நாம் பலன் கொடுக்கிறவங்களாய் மாறும். ஸ்தோத்திரம். ഇവിടെ എന്ത മനുഷ്യനുമായിട്ടൊരു ടൈപ്പ് നമുക്കില്ല. യേശുവുമായി അവരുടെ വാർത്തയുമായി ഒരു ടൈപ്പ് നാം കീപ്പ് பண்ணியாൽ நம்மிലൂടെ ஆண்டவர் ஒரு எழுப்புதல் உண்டாக்கும். இந்த எழுப்புதலுக்காகத்தான் சபையில் வருகிறது. ஸ்தோத்திரம் சொல்லுங்களா. ഈ எழுப்புதல் நம்மிലൂടെ നടക്കണം ആண்டവரே. മനുഷ്യനെ തൊട്ടല്ല, യേശുവിന്റെ വാർത്ത മുഖാന്തരമായി നല്ല ഹൃദയമുള്ള ഒരു മനുഷ്യൻ. എല്ലാരും சொல்லுங்க நல்ல. சும்மா இருக்கவும் பேச நான் பேசுவாரு, சும்மா இருக்கவும் பேசு. நான் நல்ல ஹிருதயம் ஒரு மனுஷன். அடுத்தவங்களோட நல்ல ஹிருதயம் சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க. அந்த ஹிருதயத்தை கை வையுங்க ஐயா, கை வைங்க. இல்லைன்னு சொல்லுங்க. சும்மா இருக்க நீங்க வீட்டு போய் எத்தனை வாட்டம் நான் நல்ல ஹிருதயம் உள்ள மனுஷன் എന്നിട്ട് சொல்லணும், நான் கிடக்கிறது இங்க குப்பையில இருக்கு என்ன, ஆனா நான் ஒரு மாணிக்கம். சொல்லுங்க. நான் இப்ப கிடக்கிறது இங்க குப்பையில் ஆகும், ஆனா நான் யாரு, மாணிக்கம். ஸ்தோத்திரம். அப்ப இயேசு தேடி வரும்போ எங்க வரும், குப்பையில் தான் வரும். எதுக்கு, மாணிக்கம் எங்க கிடக்கு, குப்பையில். அப்ப நல்ல இருதயமுள்ள ஒரு மனுஷனாயால் நீ குப்பையில் கிடந்தாலும் இயேசு உன்னை தேடி வரும். அதன் அர்த்தம் உன்னை ஒரு எழுப்புதலுக்குள்ளாடி கொண்டு வருகிறதுக்கு நீ நல்ல இருதயமுள்ள ஒரு நல்ல மனசுள்ள ஒரு தேவ மனுஷனானால் போதும். ஒரு நிமிஷம் எழும்புங்கள், நான் ஜெபிக்க போகிறார். அப்பா, இன்றைக்கு பகல் வேளையில் என்னுடைய ஒரு நல்ல இருதயம் உள்ள மனுஷன் ஆக்கி என்னை மாற்றும் ஆண்டவரே. எதுக்கு, மாணிக்கம் எங்க கிடக்கு, குப்பையில். அப்ப நல்ல இருதயம் உள்ள ஒரு மனுஷனாயால்